அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இன்றைய நிகழ்வு நவில்தரும் நூல் நயத்தின் 73வது நிகழ்வு. அதிலும் இது முத்தமிழ் காவலர் கி.ஆ.பெ. விஸ்வநாதன் ஐயா அவர்களின் திருக்குறள் பற்றிய நூல்களின் சிறப்பு தொடர். இந்த சிறப்பு தொடரில் 2வது நிகழ்வு இது. இந்த சிறப்பு தொடரை சீரா ஐயா அவர்கள் இளைஞர்களுக்காகவும் கல்லூரி மாணவர்களுக்காகவும் ஒதுக்கி கொடுத்தால் அது நலம் பயக்கும் என எண்ணினார். அந்த வகையிலே இன்றைய நயவரையாளராக நம்மிடையே வந்துள்ளவர் புதுவை பல்கலைக்கழகத்தில் தமிழ் இலக்கியம் பயின்று வரும் முதுகலை மாணவர் திரு இரா பாபு அவர்கள். அதற்கு முன்னதாக இன்றைய இணைய கூட்டத்தில் இணைந்துள்ள அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நயவுரையாளர் திரு இரா பாபு அவர்களை இந்த நிகழ்வுக்கு 3 அமைப்புகளின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க. அதுபோலவே இன்றைய நயவுரையை சுவைக்க வந்துள்ள சுவைஞர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பை நிறைவு செய்து அடுத்ததாக பேச்சாளரை பற்றிய அறிமுகத்தை திரு பொன்னி அவர்கள் பகிர்மாறு அன்புடன் அழைக்கிறேன். நன்றி. நன்றி. இன்று நாம் 73வது நூலில் இருக்கிறோம். கி.ஆ.பெ. அவருடைய குறள் நூல்களின் 2வது நூலை நாம் தொட இருக்கிறோம். திருக்குறள் செயல்திறன் என்ற தலைப்பு கொண்ட நூல். திருக்குறளில் செயல் நூலாக காண வேண்டுவது பல்வேறு அறிஞர்களின் கருத்தாக இருந்தது. 60-70 ஆண்டுகளாகவே அந்த கருத்து தீவிரமாக தமிழகத்திலே மையம் கொண்டிருந்தது. அதன் விளைவாக தோன்றிய மற்றொரு நூல் திருக்குறள் செயல்திறன் நூலாகும். இன்றைய நயவுரையாளர் திரு இரா பாபு அவர்கள் பாரதிதாசன் புரட்சி கனல் பாரதிதாசன் தோன்றிய புதுச்சேரியை சார்ந்தவர். அவர் முதுகலை தமிழ் இலக்கியம் புதுவை பல்கலைக்கழகத்திலே பயின்று கொண்டிருக்கிறார். இளைஞர், பல்வேறு மேடைகளை கண்டவர், தமிழ் ஆர்வம் கொண்டவர். புதுவை தமிழ் சங்கத்திலே திருவள்ளுவர் குறித்து உரையாற்றி பரிசு பெற்றவர். புதுச்சேரி படைப்பாளர் இயக்கம், கலை இலக்கிய பெருமன்றம், தமிழ் பேரவை உள்ளிட்ட பல்வேறு அவைகளில் தோன்றி கவிதை வாசித்து பரிசு பெறப்பெற்ற கவிஞர். அன்பு தம்பி வரவேற்று வணங்கி செயல்திறன் குறித்து உரையாற்றுமாறு வேண்டுகிறேன். ஐயா வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அன்னை மொழியே, அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கு முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே, கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, உமக்கும் இங்கு குழுமியுள்ள அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த இனிமையான மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பான நல்லதொரு மாலை பொழுது. இம்மாலை பொழுதிலேயே திருக்குறள் செயல்திறன் குறித்து உரையாற்றும்படி எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியினை மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம புத்தகத்துக்குள்ள போயிடலாம். புத்தகத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில மேதைகள்னு சொல்லலாம், இல்ல ஒரு சில சான்றோர்கள்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட சான்றோர்கள் வரிசையில ஒரு சிலரை பத்தி பேசும்போது பார்த்தோம்னா நமக்கு உடம்பெல்லாம் நமக்குன்னு இல்லை எனக்குன்னு பார்த்தோம்னா கொஞ்சம் கூசணும். ஏன் கூசணும்னா அவங்கள பத்தி பேசுறது நமக்கு தகுதி இருக்கா, அந்த அளவுக்கு நாம உயர்ந்துட்டோமா அப்படின்னு எனக்குள்ள ஒரு இது இருக்கு. ஏன்னு பார்த்தோம்னா அப்படி நான் பார்க்கக்கூடிய வரிசைகள்ல முதல் ஆள் திருவள்ளுவர், 2வது ஆள் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார், 3வது ஆள் திருவருட் பிரகாச வள்ளலார். இப்போ ஏன் திருவருட் பிரகாச வள்ளலாரையும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரையும் திருவள்ளுவரையும் ஒரே நேர்கோட்டில் வச்சு நான் பாக்குறேன்னு பார்த்தோம்னா 3 பேருமே கிட்டத்தட்ட சமத்துவத்துக்காக போராடியவர்கள், சமத்துவத்துக்காக கவிதைகளையும் பாடல்களையும் எழுதியவர் நாம சொல்லலாம். அப்படி இருக்கும் பொழுது ஏன் நம்ம முதல்ல வள்ளலாரை சொல்லிட்டு அப்புறம் பாரதியாரை சொல்லிட்டு அப்புறம் திருவள்ளுவருக்கு போவோம். இப்ப வள்ளலார் இருக்காரு பாத்தீங்களா, வள்ளலாருடைய பாடல்கள் பார்த்தோம்னா எல்லாமே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிரும் இன்புற்று வாழ வேண்டும் என்பதுதான் வள்ளலாருடைய கருத்து.
அது போல பாரதியார் அப்படி பார்த்தோம்னா தான் காக்கை குருவி எங்கள் சாதி நீர் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்று பாடல்களை பாட்டுக் குறிப்பிடுவன் பாரதி. அது போலத்தான் திருவள்ளுவரும் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற ஒரே வரியிலேயே உலகம் முழுவதும் உள்ள அனைவரும் சமம் என்று ஒரே வரியில் கூறி சென்றவர் நம்முடைய திருவள்ளுவர். அதாவது பிறப்போக்கும் எல்லா மனிதருக்கும் என்று சொல்லி இருந்தால் அது ஒரு உலக பொதுமறையாக ஆயிருக்குமா என்பது கேள்விக்குதான். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும்னு போட்டாரு பாத்தீங்களா, அந்த இடத்துல தான் திருவள்ளுவர் நிற்கிறார். அதனாலதான் இன்றளவும் கூட நம்முடைய நாட்டுல திருவள்ளுவருக்கும், நம்முடைய நாடு மட்டும் இல்லாம மேலை நாடுகள்ல கூட திருக்குறளும் திருவள்ளுவரும் போய் சென்று இருக்கக்கூடிய காரணமாக நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த திருக்குறள்ல எல்லா பொருளும் இதன் பால் உள அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளுக்கு திருவள்ளுவ மாலை, அதாவது எந்த நூலுக்குமே இல்லாத ஒரு சிறப்பு திருக்குறள் இருக்கு. ஏன்னா இந்த ஒரு நூலுக்கு மட்டும்தான் புகழ்ந்து, அதாவது இந்த நூலை புகழ்ந்து எழுதப்பட்ட பல்வேறு பாடல்கள்ல உள்ள தொகுப்புகளை திருவள்ளுவ மாலை என்ற ஒற்றை நூலை அப்படியே தொகுத்து கொடுத்திருக்காங்க. அப்போ எப்பேற்பட்ட எல்லா சமயத்தாரும், எல்லா மொழியினரும், எல்லா பண்பாட்டை சார்ந்தரும் இது தங்களுடைய நூல் என்று சொல்வதற்கு இடம் கொடுக்கக்கூடிய அளவிற்கு இந்த திருக்குறள் நமக்கு இடம் அளித்திருக்கு. இப்போ இந்த திருக்குறளில் செயல்திறன் குறித்து முத்தமிழ் காவலர் டாக்டர் கி.ஆ.பை. விஸ்வநாதம் ஐயா, இப்ப இந்த ஐயாவை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் மட்டும் கொடுக்கலாம்னு நான் இருக்கேன். இப்போ நம்ம எல்லாரும் எந்த விஷயம் எழுதினாலும் சரி பிள்ளையார் சுழி போட்டு எழுதுவோம் இல்லையா? இந்த பிள்ளையார் சுழி ஏன் போடுறோம் யாருக்காவது தெரியுமா? ஏன்னா யாருக்குமே, ஒரு சில பேருக்கு தெரியும், ஒரு சில பேருக்கு தெரியாது. அதாவது அதெல்லாம் எதுக்கு போடுறோம்ன்ற நமக்கே சரி, நிறைய விஷயம் இப்ப நிறைய விஷயம் மரபா செஞ்சுக்கிட்டே இருப்போம். அது ஏன் செய்யறோம்னு கேட்டா நமக்கே தெரியாது. அப்போ இந்த பிள்ளையார் சொல்லி நாம ஏன் போடுறோம், இது எதுக்காக போடுறோம்ன்றத முதல்ல கண்டுபிடிச்சு சொன்னவர் பார்த்தோம்னா நம்ம டாக்டர் கி.ஆ.பை. விஸ்வநாதம் தான். இப்பதான் நம்ம இந்த காகிதங்கள்ல எழுத ஆரம்பிச்சிருக்கோம். அப்ப பழந்தமிழ் காலத்துல எல்லாம் ஓலைச்சுவடிகள்ல தான் எழுதுவோம். அப்ப ஓலைச்சுவடிகள்ல எழுதும் போது அந்த ஓலைச்சுவடியை பதப்படுத்தி வேக வச்சு அது ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கு அந்த ஓலைச்சுவடியை தயார் பண்றது. அப்படி அந்த ஓலைச்சுவடியை எடுத்து படியெடுத்து அதை நம்ம தயார் பண்ணும் பொழுது அது சரியான ஓலைச்சுவடியா, அந்த ஓலைச்சுவடியில் நம்ம எழுதணும் அது கிழியாம இருக்குமா அப்படின்னு அதை பாக்குறதுக்காக இந்த ஊன்ற எழுத்தை போட்டு பார்ப்பாங்களா, இந்த சுழி எழுத்தை அப்படி போட்டு பார்க்கும் பொழுது அது கிழியாம இருந்தா அது நல்ல ஓலைச்சுவடி, அப்படி கிழிஞ்சிருச்சுன்னா அதுல எழுத மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த முதல்ல சொன்னவர் டாக்டர் விஸ்வநாதம் ஐயா அவர்கள் தான். அது போல தேவநாயர், மொழி ஞாயிறு பாவாணர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த நம்ம ஏன் பிள்ளையார் சுழி ஊன் போடுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பெரும்பாலான தமிழ் இலக்கியங்கள் எடுத்து பார்த்தாலுமே அந்த முதல் வரியிலையோ இது முதல் பாடல்லையோ உலகம்ன்ற வார்த்தை இருக்கும். எடுத்துக்காட்டு பெரிய புராணம் பார்த்தோம்னா உலகம் யாவையும் மன்னிக்கவும், கம்பராமாயணம் எடுத்தோம்னா உலகம் யாவையும் தாமுலவாக்கணும்னு ஆரம்பிக்குது. பெரிய புராணம் உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் ஆரம்பிக்குது. திருக்குறள்ல அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு இந்த பெரும்பாலான செயல்கள் எல்லாமே, தமிழ் செயல்கள் எல்லாமே இந்த உலகம்ன்ற வார்த்தை அதுல அடங்கிடும். அப்போ இந்த உலகம் என்பது ஏன் போட்டு ஆரம்பிக்கிறோம்னா, உலகம் என்பது ஒரு மங்களச்சொல். அந்த மங்களச்சொல்லை போட்டு ஆரம்பிச்சா அது ஒரு மங்களகரமான விஷயம்ன்றதுக்காக தான் அந்த உலகம்ன்ற வார்த்தையை போட்டு ஆரம்பிப்போம். அந்த உலகம்ன்ற வார்த்தையை போடுவதற்கு பதிலாக அது நாளுக்கு நாள் சுருங்கி அந்த ஊன்ற எழுத்தை மட்டும் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மொழி ஞாயிறு பாவாணர் ஐயாவுடைய கருத்து. இப்போ நம்ம நூலுக்குள்ள போலாம். திருக்குறளில் செயல்திறன். இந்த திருக்குறள் இருக்கு பாத்தீங்கன்னா, திருக்குறள்ல இல்லாத விஷயம் ஒண்ணுமே கிடையாது. எல்லா பொருளும் இதன் பால் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவ மாலை இது புகழ்ந்து சொல்லுது. இந்த திருக்குறள் செயல்திறன்ல ஐயா என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். இப்போ நம்ம எண்ணங்கள் இருக்கு பாத்தீங்கன்னா, நம்முடைய எண்ணங்கள்ல கோடிக்கணக்கில் நம்ம எண்ணங்களை எண்ணுகிறோம். எழுத்துக்களை லட்சக்கணக்கில் எழுத்த நம்ம எழுதுறோம். பேச்சுக்களை ஆயிரக்கணக்கில் பேசுறோம். கொள்கைகளை நூற்றுக்கணக்கான கொள்கைகளை நம்ம பின்தொடர்றோம். திட்டங்களை ஒரு 10 கணக்குல ஒரு திட்டம், அதாவது இன்னைக்கு இது செய்யணும், இன்னைக்கு இது செய்யணும், நாளைக்கு இது செய்யணும், 10 வகையான திட்டங்களை நம்ம வகுக்கிறோம். ஆனா அதை செயல்ல ஒன்ன கூட நம்ம செய்யறது கிடையாது. எல்லாமே திட்டமிடுறதோட இருக்கிறதே ஒழிய நம்ம எந்த செயலையும் ஒழுங்கா செய்யறது கிடையாது. இதை திருவள்ளுவர் நன்றாக உணர்ந்திருக்கிறார். அதனுடைய விளைவுதான் இந்த திருக்குறள் அப்படின்னு நம்ம ஐயா சொல்றாரு. இப்போ நம்மளுடைய மனிதனுடைய செயல் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த உலகத்துல மனுஷனா பிறந்து என்ன பண்றான்னா, மனுஷனா பிறந்து பறவையா பறக்கிறதுக்கு ஆசைப்படுறான். மீனை போல நீந்துறதுக்கு ஆசைப்படுறான். அப்புறம் என்ன பண்றான்னா, மனுஷனா பிறந்து தரையில நடக்க கூட கத்துக்கல இன்னும். ஆனா என்ன பண்றான், பறவையை போல பறக்க கத்துக்கிறான், மீனை போல நீந்த கத்துக்கிறான். ஆனா இவன் என்னைக்குதான் மனுஷனா இந்த உலகத்துல நடந்துக்குவான். அதனுடைய விளைவுதான் திருக்குறள். அப்போ ஒரு மனிதன் இவ்வாறெல்லாம் இருக்க வேண்டும், ஒரு மனிதன் இவ்வாறெல்லாம் இருக்கக்கூடாது, இதையெல்லாம் செய்ய வேண்டும், இதையெல்லாம் செய்யக்கூடாது என்று பாகுபடுத்தி சொல்லி இருக்கக்கூடியது நம்முடைய திருக்குறள். இந்த திருக்குறள்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, இந்த திருக்குறள்ல மொத்தம் 133 அதிகாரம் இருக்கு. இந்த 133 அதிகாரம் இருக்கே ஒழிய ஆனா தலைப்பு 133 கிடையாது. குறிப்பறிதலுக்கு 2 தலைப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம நட்புக்கு மட்டும் 6 தலைப்பு இருக்கு. கிட்டத்தட்ட நட்புக்கு அடுத்தபடியில
பெருவாரியான தலைப்புகள் எதுக்கு இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த செயல்திறனுக்கு பெருவாரியான தலைப்புகள் இருக்கு. ஆனா இந்த செயல்திறன்ற சொல் மட்டும் இல்லமே ஒழிய, ஆனா அதனுடைய பொருள்கள் எல்லாமே செயல்திறனை குறிப்பதாகவே உள்ளது. இப்போ நட்பு பார்த்தோம்னா 6 தலைப்புகளை நட்பை விளக்கி இருக்கார். என்னன்னு பார்த்தோம்னா நட்பு, நட்பாராய்தல், பழமை, தீ நட்பு, கூடா நட்பு, சிற்றினம் சேராமை. இந்த 6 தலைப்புகளை நட்புக்காக திருவள்ளுவர் ஒதுக்கி இருக்கார். இப்போ நட்பு ஆராய்தல், தீ நட்பு, கூடா நட்பு, சிற்றினம் சேராமை இதெல்லாம் ஓரளவுக்கு நமக்கு தெரியும். இந்த பழமைன்னு சொல்லியிருக்காரு. பழமைனா என்ன? அதை ஏன் பழமையை கொண்டு நட்புல சேர்க்கணும்னு பார்த்தோம்னா, இந்த இருக்கக்கூடிய எல்லா நட்புகளையுமே இந்த பழமை என்று சொல்லக்கூடிய நட்பு தான் நம்ம ரொம்ப 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 நம்ம நினைச்சு பார்க்க வேண்டிய நட்பு. இந்த பழமைன்ற நட்பு எதை சொல்லுதுன்னு பார்த்தோம்னா, பழைய நட்பு. நம்ம சின்ன வயசுல இருக்கும் பொழுதோ அல்லது நம்முடைய சிறிய வயதா இருக்கும் போதோ ஒருத்தர் நமக்கு ஒரு ஒரு உதவி செஞ்சாங்கன்னு பார்த்தோங்களா, அந்த உதவியை நம்ம மறக்கவே கூடாது. அதான் திருவள்ளுவர் சொல்றாரு, பழமை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த பழமையான நட்பை நம்ம நினைச்சு பார்க்கணும். மற்ற நட்பை விட இங்க பழமை என்ற சொல்வதற்கு காரணம் பழைய நட்பை நம்ம என்னைக்குமே மறக்கவே கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த பழமை அப்படின்றத சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா அதாவது இந்த திருக்குறள்ல திருவள்ளுவர் நிறைய கருத்துக்கள் சொல்றாரு பாத்தீங்களா. அப்படி நிறைய கருத்துக்கள் சொல்லும் பொழுது ஒவ்வொரு கருத்தை சொல்லும் போது ஒவ்வொரு முறை இருக்கு. அதாவது திடீர்னு ஒரு கருத்தை நல்லா உயர்த்தி பேசுவார், திடீர்னு அந்த கருத்தை அப்படியே ரொம்ப தாழ்த்தி பேசுவார். திடீர்னு ஒரு கருத்தை அதாவது எப்படி பார்த்தோம்னா அதாவது இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு. ஊழிர் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான்முன் தூரும் அப்படின்னு ஒரு குறள்ல சொல்றாரு. அதாவது இப்போ ராமாயணம் இருக்கு பாத்தீங்களா. அப்ப ராமாயணத்துல ராவணன் பத்தி ரொம்ப புகழ்ந்து பாடியிருப்பாங்க. ராவணனை புகழ்ந்து பாடுறது எல்லாமே மறைமுகமா ராமனுடைய புகழை சொல்வதாகத்தான் இருக்குன்னு நம்ம ஐயா சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த ஊழ் இருக்கு பாத்தீங்களா, ஊழ்வினை உறுத்து ஊட்டும் அப்படின்னு சிலப்பதிகாரத்தை இளங்கோடிகள் சொல்றாரு. இந்த ஊழை பத்தி ஒரு அதிகாரமே திருவள்ளுவர் கொடுத்திருக்காரு. இந்த ஊழினுடைய பெருமைகளை சொல்றது எல்லாமே எதுக்காகன்னு பார்த்தோம்னா, முயற்சியினுடைய பெருமையை உணர்த்துவதற்காக. ஊழையும் உட்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உணர்ச்சுபவர் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பொருளுக்காக வரார். அதாவது பொருள் என்பது ரொம்ப 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 தேவையான விஷயம் இந்த உலகத்துல. அருளில்லாருக்கு உலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி யாங்கு. உனக்கு பொருள் இருந்தாதான் இந்த உலகத்துல உனக்கு இடமே, பொருள் இல்லைன்னா இந்த உலகத்துல உனக்கு இடமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. இது மட்டும் இல்லாம கண்ணதாசன் கூட ஒரு வரியில சொல்வாரு, படைத்தவன் கருத்தெல்லாம் சபை ஏறுமா, பொருள் படைத்தவன் கருத்தானால் சபை மீறுமான்னு சொல்லிட்டு. அப்போ நீ என்னதான் ஒரு பெரிய படைப்பாளனா இருந்தாலும் உன்னுடைய கருத்து சபை ஏறிடாது. ஆனா நீ உன்கிட்ட பொருள் இருந்தா உன்னுடைய கருத்து சபையில பெரிதும் மதிக்கப்படும். அது போலதான் இந்த பொருள் அல்லவரை ஒரு பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள். பொருளை பத்தி பேசுறாரு. இப்ப இவர் பொருட்செல்வத்தை ஏன் உயர்த்தி பேசுறாருன்னா, அது எல்லாமே அருட்செல்வத்தினுடைய பண்பை காட்டுவதற்காகத்தான் இருக்கு. பொருட்செல்வத்தை சிறப்பா பேசுறன்றதுக்காக அருட்செல்வத்தை தாழ்த்தி பேசல. ஆனா பொருட்செல்வத்தை உயர்த்தி பேசி அருட்செல்வத்தினுடைய பயன்களை அவர் மறைமுகமா சொல்றாரு. அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம், பொருட்செல்வம் கூறியார் கண்ணும் உள அப்படின்ற குறள் மூலமா இதுல விளக்குறார். இப்போ அருட்செல்வம் தான் மிக மிக உயர்ந்த செல்வம் அப்படின்னு சொல்லும் பொழுது பொருட்செல்வம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பொருட்செல்வம் யார் யார்கிட்ட போய் சேரும், அதாவது இந்த பொருள் யார் யார்கிட்ட சேரும்னு பார்த்தோம்னா, அயோக்கியர், பொய்யர், சூதர், கொலையர், மூடர் ஆகியோரிடத்து இருக்கும் அருட்செல்வம் ஆகியோரிடத்து இருக்கும். ஆனால் அருட்செல்வம் ஒருபோதும் அவர்களிடத்தில் போய் சேரவே சேராது. இப்போ திரும்பவும் எனக்கு கண்ணதாசன் தான் ஞாபகம் வராரு. இந்த பொருட்செல்வம் இருக்கு பாத்தீங்களா, ஒரு பாடல்ல சொல்வாரு, பொன்னும் பொருளும் நிறைந்தவர் நெஞ்சம் பொய்யில் விளைந்த காடு, எண்ணும் எழுத்தும் நிறைந்தவர் நெஞ்சம் இறைவன் வாழும் வீடு. அப்போ பொன்னும் பொருளும் இருந்தா பொன்னும் பொருளும் யார்கிட்ட போய் சேரும்னு பார்த்தோம்னா, இந்த அருள் இல்லாதவர்கள், அதாவது தீய எண்ணம் உடையவர்கிட்ட தான் இந்த பொருள் அதிகமா போய் சேரும். நல்லவங்க கிட்ட ஒரு நாளுமே இந்த பொருள் போய் சேரவே சேராது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அவங்க கிட்ட அருட்செல்வம் நிறைய இருக்கும், பொருட்செல்வம் தான் கொஞ்சம் கொஞ்சம் பொருட்செல்வம் இருக்காது அப்படின்னு பொருட்செல்வத்தை சொல்றாரு. பொருட்செல்வத்தை சொல்லி முடிச்சோம்னே பெரிய பெரிய மனுஷன் சொல்லுவோம் பாத்தீங்களா, ரொம்ப பெரிய மனுஷன்டா இவன், ரொம்ப பெரிய மனுஷன் அப்படின்னு. யார் பெரியவன் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்ல. இந்த கேள்விக்கு நம்ம எல்லாம் ஒரு காலத்துல என்ன பண்ணிருப்போம், யார் பெரிய மனிதன் பார்க்கும்போது பணக்காரனா பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் சில காலம் கழிச்சு யாருன்னு பார்த்தோம்னா, நிறைய யார் நிலம் வச்சிருக்கானோ அவன் பெரிய மனுஷன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எவன்லாம் படிச்சு பட்டம் வாங்கினானோ அவன் தான் பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்புறம் சில காலம் கழிச்சு யார் பெரிய பதவியில இருக்காரோ அவன் பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள், கவிஞர்கள் அவங்க எல்லாருமே நம்ம பெரிய மனுஷன் சொல்லிட்டு இருந்தோம். ஆனா இப்ப யார் பெரிய மனுஷன் பார்த்தோம்னா,
வயசானவன் தான் பெரிய மனுஷன் சொல்றோம். பணக்காரனும் பெரிய மனுஷன் கிடையாது, நிலம் வச்சிருக்கணும் பெரிய மனுஷன் கிடையாது, படிச்சவனும் பெரிய மனுஷன் கிடையாது, பட்டம் வாங்கணும் பெரிய மனுஷன் கிடையாது. இப்போதைக்கு வயசானவங்க மட்டும்தான் பெரிய, வயதில் முதிர்ந்தவர்கள் மட்டும்தான் பெரியவர்கள்ன்ற ஒரு கருத்து இப்போ நமக்கு நிலவிக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த விஷயத்த திருவள்ளுவர் எவ்வளவு அழகா சொல்றாரு பாத்தீங்கன்னா, யார் பெரியர் அப்படின்னு பார்த்தோம்னா, செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செயலாகாதார். நீ நல்ல நல்ல செயல்கள், அறம் சார்ந்த செயல்கள் செய்தா நீ பெரிய மனுஷன். வயசுல சின்னவனா இருந்தாலும் நீ ஒரு செயற்கரிய செயல், யாராலையும் செய்ய முடியாத செயல், ஒரு நல்ல நல்ல செயல்களை செய்தால் நீ பெரிய மனுஷனா நீ கொல்லப்படுவ. எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா ஒரு குறள் இருக்கும், அதாவது திடீர்னு ஞாபகத்துக்கு வரல அந்த குறள் எனக்கு. சரி, அதை விட அப்புறம் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த யார் பெரியர் யார் சிறியர் அப்படின்றத இது இருக்கட்டும். இப்போ நம்ம இந்த செயல்திறன் இருக்கு பாத்தீங்களா, இந்த செயல்திறனை எப்படி எப்படிலாம் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு 8 தலைப்புகள்ல நமக்கு கொடுத்திருக்காரு. அதுல முதல் தலைப்பு பார்த்தோம்னா பெரியதை செய். அதாவது பெருசா இருக்கு, எதை செஞ்சாலும் நீ பெருசா செய், எதையுமே நீ சின்னதா எதிர்பார்க்காத. எதை நினைச்சாலும் நீ பெருசா ஒன்னு எதிர்பார்த்தாதான் நமக்கு சின்னதா கிடைக்கும். அதான் பாரதியார் சொல்றாரு, பெரிதினும் பெரிதுகள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நீ எதை வேணாலும் பெருசா வேண்டு, உனக்கு கிடைக்கதோ கிடைக்கல பெருசா வேண்டு. நீ பெருசா வேணும்னா சின்னதாவது எதாவது கிடைக்கும். மொத்தம் இந்த பெரியதை செய் அப்படின்ற ஒரு தலைப்பு, இடனறிந்து செய், மகிழ்ச்சியோடு செய், ஊக்கத்தோடு செய், துணை கொண்டு செய், பொருள் வைத்து செய், மயங்காமல் செய், கலங்காமல் செய். இப்படி ஒரு 8 தலைப்புகள் மூலமா நம்மளுடைய செயல்திறன்களை எவ்வாறெல்லாம் செய்ய வேண்டும், எப்படி எல்லாம் செய்ய வேண்டும், அதை எந்தெந்த காலத்திற்கு ஏற்றவாறு செய்ய வேண்டும், இடத்திற்கு ஏற்றவாறு எப்படி எப்படிலாம் செய்ய வேண்டும் சொல்லிட்டு ஒரு 8 தலைப்புகள்ல அழகா சொல்லியிருக்காரு. இப்போ முதல்ல இந்த பெரியதை செய். இந்த பெரியதை செய்யன்னு பார்த்தோம்னா செயல்திறனுக்கு, நம்முடைய செயல்திறனுக்கு முதல்ல என்ன பண்ணணும் பார்த்தா நல்லதை எண்ண வேண்டும். நல்லதை முதல் என்ன, நம்ம மனசு சுத்தமா இருந்தா மனத்துக்கு மாசிலநாதன் அனைத்தரன் ஆகுல நீர பிற. நம்முடைய மனசு சுத்தமா இருந்தா நமக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். முதல்ல நல்லதை எண்ணு. அந்த நல்லதை எப்படி எண்ணு, பெரியதா எண்ணு, எதையானாலும் பெருசா எண்ணு, அதை அழுத்தமாக எண்ணு, அதனை ஆழமாக எண்ணு, அப்படியே ஆவாய். ஒரு விஷயம் உனக்கு செய்யணும்னு தோணுச்சுன்னா அதை நல்லதாவே நினை, அதை எப்பயுமே பெருசாவே எண்ணு, அதை அழுத்தமா எண்ணு, ஆழமா எண்ணு, நீ அப்படியே ஆயிடுது. எடுத்துக்காட்டு, உனக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைக்கணும்னா எதை உங்களுக்கு என்ன ஆசையோ அதை அழுத்தமா நினைச்சுக்கிட்டே இருங்க உங்க மனசுல, கண்டிப்பா ஒரு நாள் உங்களுக்கு அது நிறைவு பெறும் அப்படின்றதுதான் ஐயா அப்படி சொல்றாரு. அப்போ இப்போ அந்த செயலை செய்யும் போது வெற்றி வந்தாலும் சரி தோல்வி வந்தாலும் சரி அதை நம்ம ஏத்துக்கிட்டே தான் ஆகணும். அதாவது தோத்துன்னு சொல்லிட்டு நம்ம ஒருபோதும் தோத்துட்டோம் சொல்லிட்டு நம்ம ஒருபோதும் பின்வாங்கவே கூடாது. முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். இப்போ அந்த எதை செஞ்சாலும் பெரியதை செய் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாத்தீங்களா. இந்த பெரியதை செய் அப்படின்றதுக்கு ஒரு குறள் கொடுத்திருக்காரு பாருங்க. காண முயலெய்து அம்பினில் யானை பிழைத்தவேல் ஏந்தல் இனிது அப்படின்னு ஒரு குறள் சொல்றாரு. இந்த குறளுடைய விளக்கம் என்ன பார்த்தோம்னா, இப்போ ஒரு வேடன் இருக்கான். அந்த வேடன் காட்டுல வேட்டையாட போறான். வேட்டையாட போகும்போது அவன் என்ன பண்றான்னா ஒரு முயலை வேட்டையாட போறான். அப்படி அவன் முயலை வேட்டையாட போகும்பொழுது என்ன பண்றான்னா ஒரு யானையை குறி வச்சுக்கிறான். அந்த யானையினுடைய அந்த நெற்றி பகுதியில அந்த அம்பு பட்டு அந்த யானை தப்பிச்சு ஓடி போயிடுது. இப்போ அவன் என்ன பண்றான்னா தன்னை இந்த மாதிரி நம்ம முயலை வேட்டையாட போனா முயலும் கிடைக்கல, யானை வேட்டையாட போனா யானையும் கிடைக்கல அப்படின்னும் போது இந்த குறள் அதுக்கு என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா, நீ அதாவது அளவுல சிறியதா இருக்கிற முயலை வேட்டையாடுறது பெருசு இல்ல, அளவுல பெரியதாக இருக்கக்கூடிய யானையை வேட்டையாட நினைச்ச பாத்தியா, அதுவே பெரிய விஷயம், நீ அப்போதே வீரனாகி விட்டாய். அதான் காண முயலெய்து அம்பினில் யானை பிழைத்தவேல் ஏந்தல் இனிது அப்படின்னு இந்த குறள்ல சொல்றாரு. சிறு செயல்களிலே முயன்று வெற்றி பெறுவதை விட பெரிய செயல்களில் தோல்வி அடைவது சிறந்தது. அதாவது நீ சின்ன செயல்களை செஞ்சு நீ ஜெயிக்கிறதை விட பெரிய செயல்களை செஞ்சு நீ தோத்து போறதே நல்லது அப்படின்னு சொல்றாரு. இப்போ முதல்ல என்ன சொன்னாருன்னா பெரியதை செய். அதுக்கடுத்து பார்த்தோம்னா இடனறிந்து செய். இடம் இருக்கு பாத்தீங்களா, இடம் பொருள் ஏவல். நம்ம எதை செஞ்சாலும் இடம் அறிந்துதான் செய்யணும். இப்போ நம்ம பேசுறோம்னு வச்சுக்கீங்களேன். இப்ப பேசும்பொழுது ஒரு தனி அறையில உட்காந்து எந்த ஒரு தொந்தரவும் இல்லாத அறையில தான் உட்காந்து பேச முடியும். அதை விட்டுட்டு எங்கெங்கயோ போயெல்லாம் பேசணும், அது நமக்கு சரி வராது. எந்த செயலை செஞ்சாலும் இடனறிந்து செய்யணும். அதற்கான இடம்னு ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல தான் அதை நம்ம செய்யணும். அப்போ இதற்கான ஒரு குறளை என்ன சொல்றான்னு பார்த்தோம்னா, காலால் கலரில் நரியடும் கண்ணஞ்சா வேளால் முகத்த களிறு அப்படின்னு சொல்றாரு. இப்போ இதுக்கான விளக்கம் நம்ம பார்த்தோம்னா, இது மாதிரி மொத்தம் இந்த 8 தலைப்புக்குமே 8 யானைகளை தான் இவர் துணையா வச்சிருப்பாரு, அதாவது சான்றுகளா வச்சிருப்பாரு. அதாவது 8 குறளுமே யானையை குறிப்பதாகத்தான் இருக்கும். இப்ப இந்த காலால் கலரில் நரியடும் கண்ணஞ்சா வேளால் முகத்த களிறு அப்படின்னு சொல்றாரு. இப்ப போர்க்களத்துல ஒரு யானை இருக்குன்னு வச்சுக்கோங்க.
அந்த யானை என்ன பண்ணுதுன்னா போர்க்களத்துல கூடிய பல வீரர்களை வந்து தாக்கி தரையில அடிச்சு கொன்னு முடிச்சுட்டு மறுநாள் என்ன பண்ணுதுன்னா அந்த யானை என்ன பண்ணுதுன்னா ஒரு நீர்நிலைக்கு போய் நீர் குடிக்கும் பொழுது சேத்துல மாட்டிக்குது. இப்படி சேத்துல மாட்டிட்டு என்ன பண்ணுதுன்னா நரியால தாக்கி உயிர் எழுது. அப்போ நீ வந்து அதாவது நல்ல ஒரு தரைமட்டமான பகுதியில் இருக்கும் பொழுது உன்னுடைய பலம் வேற, நீ வந்து சேத்துல போயிட்டா உன்னுடைய பலம் வேற. அப்போ எதை எங்கெங்க செய்யணுமோ அதை அங்கங்க செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. இதான் வந்து திருவள்ளுவர் சொல்றார், பகல் வெல்லும் கூகையை காக்க இகழ்வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. அதாவது பகற்பொழுதுல வந்து வந்து ஆந்தைக்கு கண் தெரியாது, அதனால வந்து காக்கா என்ன பண்ணும், அதை கொத்தி அதை வந்து அடிச்சு துரத்தும். ஆனா இரவு பொழுதுல அந்த காக்கையே கூகை வென்று விடும். அது போல நமக்கு ஏத்த காலம் எது, நமக்கு ஏத்த இடம் எது, அதை அறிந்து நம்ம செயல்பட்டா நமக்கு நன்மை நடக்கும். அததான் வந்து இதுல சொல்றாரு. அப்போ இடனறிந்து செய், முதல்ல பொருள் அதாவது பெரியதை செய், இரண்டாவது இடனறிந்து செய், மூணாவது பார்த்தோம்னா மகிழ்ச்சியோடு செய். எந்த செயலை செஞ்சாலும் சரி, அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி, மகிழ்ச்சியோட செய் எதை செஞ்சாலும். அதாவது நல்லது நடக்கணும்னு பார்த்தோம்னா நம்ம தப்பே செய்யலாம். அததான் பொய்மையும் வாய்மையும் விடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின். உனக்கு வந்து அதாவது தப்பாகவே இருந்தாலும் நீ நல்லதை பண்ணாவே அது தப்பு கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த மகிழ்ச்சியோட செய், இந்த மகிழ்ச்சியோடு செய்யறதுக்கு வந்து என்ன உதாரணம் கொடுக்குறாரு பார்த்தோம்னா, கைவேல் களிற்றோடு போக்கின் வருபவன் மெய்வேல் பறியாத நகும் அப்படின்னு ஒரு குறள் சொல்றார். இப்போ இந்த குறளுக்கான விளக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, இதே போர்க்களம் தான். அந்த போர்க்களத்துல ஒரு வீரன் என்ன பண்றான்னு பார்த்தோம்னா சண்டை போட்டுட்டு இருக்கான். இப்படி சண்டை போடும் பொழுது அவனுடைய வேல் என்ன பண்றான்னா அவனுடைய வேல் வந்து தூக்கி எறிகிறான். இப்படி தூக்கி எறியும் பொழுது ஒரு யானையினுடைய நெற்றில அந்த வேல் போய் பதிஞ்சு அந்த யானை அஞ்சு ஓடிடுது. இப்ப என்ன பண்றான்னா இவன் வந்து ரொம்ப வந்து ஒரு என்ன சொல்றான்னா ரொம்ப ஒரு கில்ட்டியா ஃபீல் பண்றான். ஏன்னு பார்த்தோம்னா தான் கையில வேல் இல்லை, எந்த ஒரு ஆயுதமும் இல்லை. அப்போ ஆயுதம் இல்லாதவங்க கிட்ட வந்து யாருமே நிராயுதபாணி கிட்ட சண்டை போட மாட்டாங்க, என் கிட்ட யாருமே சண்டை போட மாட்டாங்களே அப்படின்னு நான் வந்து ரொம்ப வெட்கப்படுறான். அப்போ என்ன பார்த்தோம்னா தூரத்துல இருந்து ஒரு வேல் வந்து அவனுடைய நெஞ்சில பாஞ்சிடுது. அப்ப வந்து அவன் சந்தோஷப்படுறான். ஏன் சந்தோஷப்படுறான்னா ஆயுதம் நமக்கு கிடைச்சிருச்சு சண்டை போடுறதுக்கு. அவன் வந்து நெஞ்சில வந்து வேல் பாஞ்சிருச்சுன்னு அவன் வந்து கஷ்டப்படல, ஆனா தனக்கு ஆயுதம் கிடைச்சிருச்சு அப்படின்றத வந்து எண்ணி அவன் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறான். அதான் மிக கடினமானதாக இருந்தாலும் மகிழ்ச்சியோடு செய்ய வேண்டும். அப்போது என்ன சொல்றாங்க இதெல்லாம், அதாவது எந்த ஒரு செயலாக இருந்தாலும் நீ வந்து மகிழ்ச்சியோட செய். அவன் வந்து தன்னுடைய நெஞ்சில வந்து வேல் வந்து பாய் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டான். ஆனா தனக்கு ஆயுதம் கிடைச்சிருச்சு, தன்னால சண்டை போட முடியாது, ஆனாலும் அவன் என்ன பண்றான்னா தனக்கு ஆயுதம் கிடைச்சிருச்சு, நான் சண்டை போட முடியும்ன்றத அவன் வந்து நினைக்கிறான். இப்ப வந்து அடுத்த 4வது தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா ஊக்கத்தோடு செய். அதாவது ஊக்கம் வந்து ரொம்ப 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 முக்கியம். ஊக்கம் உயர்வு தரும். எந்த காரியத்தை செய்தாலும் ஊக்கத்தோடு செய்ய வேண்டும், அப்போது அச்செயல் விரைவில் வெற்றி பெறும் என்று வள்ளுவர் கூறுகிறார். இதுக்கும் அதே யானை கதை தான். பரியது கூர்போட்டாங்க ஆயினும் யானை வெறும் புலிதா கூறின். அதாவது என்ன பண்றாருன்னா ஒரு புலி இருக்கு, அந்த புலி வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு யானையை நோக்கி பாயுது பார்த்தோம்னா இப்ப வந்து புலி வந்து ஒரு சின்ன உருவம் தான், அந்த புலிக்கு வந்து சின்ன நகங்கள் தான் இருக்கு. ஆனா என்ன பண்ண அந்த புலி வந்து ஊக்கத்தோட வந்து ஒரு யானையே தாக்கி வீழ்த்திடும். இப்போ நம்மளால இது முடியாது, நம்மளால செய்ய முடியும்னு நினைச்சா உன்னால முடியவே முடியாது. உன்னால முடியும்னு நீ நினைச்சு செஞ்சா கண்டிப்பா முடியும். அததான் வந்து ஊக்கத்தோடு செய் அப்படின்ற தலைப்புல இவர் சொல்றாரு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா துணை கொண்டு செய். இந்த துணை இருக்கு பாத்தீங்களா, வாழ்க்கை துணைநலம் சொல்லிட்டு வள்ளுவர் ஒரு தலைப்பு ஒரு அதிகாரமே சொல்லியிருக்காரு. நம்ம எதை செஞ்சாலும் சரி, எந்த செயலை செஞ்சாலும் ஒரு துணையை ஏத்துக்கிட்டு நம்ம செய்யணும். அதாவது அதாவது இவன் வந்து நமக்கு சரிப்பட்டு வர மாட்டான் அப்படிலாம் நம்ம நினைக்க கூடாது. உருவு கண்டு எல்லாமே வேண்டும் முருட்பெருந்தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து. அதாவது உருண்டு ஓடக்கூடிய அவ்வளவு பெரிய தேரையே ஒரு சிறிய அச்சாணி தான் தாங்குது. அது போல நம்ம வந்து நமக்குன்னு வந்து இது நமக்கு பயன்படாது அப்படின்னு நம்ம எதையுமே நினைக்க கூடாது. எதை செஞ்சாலும் ஒரு துணையோட நம்ம செய்ய வேண்டும். அதாவது எல்லா மனிதர்களாலையும் எல்லா காரியங்களும் நம்மளால செய்யவே முடியாது. அதாவது இந்த உண்மையை வந்து வள்ளுவருக்கு ரொம்ப 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 இந்த உண்மையை அவர் தெரிஞ்சிருக்காரு. அதனால என்ன சொல்றாருன்னா சில பேரால மட்டும்தான் சில காரியங்களை செய்ய முடியும். அதாவது இந்த மனுஷங்களால மதம் கொண்ட யானையை பிடிக்க முடியும்னா பார்த்தோம்னா முடியாது, ஆனா அதை பிடித்தாக வேண்டும். அப்படி அவன் செய்யும் போது என்ன பண்ணணும்னா அதே போல ஒரு யானைய தான் கூட வச்சுக்கிட்டு அந்த மதம் பிடிச்ச யானையை பிடிச்சிடலாம். ஆனா இவன் தனியா போனோம்னா அந்த மதம் கொண்ட யானையை பிடிக்க முடியாது. அப்ப அது போலத்தான், அதாவது உனக்கு ஏதாவது வேணும்ன்றதா அதுக்கு ஏத்த துணையை வச்சுக்கிட்டு நீ வந்து போராடணும்னா கண்டிப்பா உனக்கு வந்து அது கிட்டும். அது என்ன சொல்றாருன்னா வினையான் வினையாக்கி போடல் நனைவுகள் யானையால் யானையாக்க தற்று அப்படின்னு சொல்றாரு. இது வந்து 5வது யானை. அடுத்து பார்த்தோம்னா 6வது பொருளை வைத்து செய்ய வேண்டும். இந்த செயல் இருக்கு பாத்தீங்கன்னா செயல்திறன்ல முதல்ல வந்து என்ன சொல்றான் பெரியதாக செய்யணும்,
அப்புறம் இடனறிந்து செய்யணும், அப்புறம் மகிழ்ச்சியோட செய்யணும், அப்புறம் ஊக்கத்தோட செய்யணும், அப்புறம் துணை கொண்டு செய்யணும். அடுத்து பார்த்தோம்னா பொருளை வைத்து செய்யணும். அதாவது பொருள் தான் நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, பொருள் பார்த்தோம்னா பொருள் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அதாவது ஒரு வணிகத்தை நடத்தினாலும் ஒரு தொழிற்சாலையை தொடங்கினாலும் நிறைய பொருளை வைத்து தொடங்க வேண்டும் என்று கூறுகிறார் வள்ளுவர். இப்ப இதை எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா, ஒரு வணிகன் 100 பாக்கு மூட்டைகளை கொள்முதல் பண்றான்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு சந்தையில அதனுடைய விலை குறைஞ்சிருச்சுன்னா, விலை குறையுது. அப்படி விலை குறையும் போது 100 மூட்டைகளை முதல் செய்தான், பின்பு விலை குறைந்தது, அதிலும் 100 மூட்டைகளை கொள்முதல் செய்தான். கடைசியாக அவனது சராசரி விலையும் சந்தை விலையும் ஒன்றாக வந்தது. அதற்கு பின்னாடி அதை வித்து லாபம் அடைஞ்சிடறான் அப்படின்னு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா மயங்காமல் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் மயங்காமல் செய்ய வேண்டும். இங்கும் ஒரு யானை நிற்கிறது, பக்கத்தில் ஒரு அழகிய பெண்ணும் நிற்கிறாள். ஏதோ ஒரு வேளையாக போகிற ஒருவன் இங்கு நின்று யானையின் முகத்தையும் அதன் தலையில் உள்ள இரு குமிழ்களையும் அதன் மேல் போர்த்திருக்கும் முகப்படாகம் என்ற சேலையும் பக்கத்தில் நிற்கின்ற அழகிய பெண்ணையும் பார்க்கிறான். அதாவது இதுல என்ன சொல்றாரு பார்த்தோம்னா, கடா கழிச்சின் மேல் கட்பட்டதான் மாதர் படா முளை மேல் துகில். அதாவது எதை செஞ்சாலும் மயங்காமல் செய்ய வேண்டும். அதாவது ஒரு வீரன் என்ன பண்றான்னா, ஒரு வீரன் போகும்போது என்ன பண்றான்னா, ஒரு பெண்ணை பார்த்து மயங்கிடுறான். அப்போ அந்த பெண்ணை பார்த்து என்ன பண்றான்னா, எதை பார்த்தும் நம்ம மயங்கவே கூடாது அப்படின்னு இதுல சொல்றாரு. அடுத்து பார்த்தோம்னா கலங்காமல் செய்ய வேண்டும். எந்த நல்ல காரியத்தை எவர் தொடங்கினாலும் அதற்கு பல இடையூறுகள் வரும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப ஒரு செயலை செய்யும் போது நிறைய நம்மளால முடியவே முடியாது நிறைய பேர் சொல்லுவாங்க. சில பேர் நம்ம எள்ளி நகையாடுவாங்க. அதெல்லாம் நம்ம பெருசா நினைச்சுக்கவே கூடாது. அப்போ நம்முடைய காலம் எது, நம்ம எது செஞ்சாலும் கலங்காம செய்ய வேண்டும். காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர் மீன் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த கலங்காமல் செய்ய வேண்டும். ஏன் கலங்காமல் செய்ய வேண்டும்? அதாவது இப்போ எந்த செயலை செஞ்சா, இப்ப ஒருத்தர் கலக்கம் அடைஞ்சிட்டானா அதனால அந்த செயலை செய்யவே முடியாது. நல்ல செயலை மேற்கொண்டவர்கள் எத்தனை இடையூறு வந்தாலும் சிறிதும் கலங்காமல் கருமமே கண்ணாக கொண்டு அவற்றை செய்து முடிக்க வேண்டும் என்று வள்ளுவர் செயல்திறனுக்கு ஒரு இலக்கணம் கொடுக்கிறார். அதாவது எத்தனை இடையூறு வந்தாலும் சரி, அதை நம்ம ஒரு பெரிய விஷயமா நம்ம நினைக்கவே கூடாது. எந்த இடையூறு அடுத்து நிறுத்திட்டு நம்முடைய வேலையை நம்ம மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். இப்ப மொத்தம் அந்த 8 தலைப்பு இருக்கு. இந்த 8 யானை இருக்கு பாத்தீங்களா, இந்த 8 யானைகளை வச்சு அழகா இந்த புத்தகத்துல அழகா விளக்கி இருப்பார். இப்போ இந்த செயல்திறன் இருக்கு பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், இந்த செயல்திறன்ல 8 தலைப்புகள்ல 8 யானைகளை கொண்டு விளக்கிட்டாரு. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இந்த செயல்திறன்கள்ல செய்யக்கூடாதவை எவை, செய்யத்தக்கவை எவை அப்படின்ற ஒரு தலைப்புல சொல்றாரு. பார்த்தோம்னா செய்யத்தக்கவை எவை அப்படின்றத முதல்ல நம்ம பார்ப்போம். செய்யத்தக்கவை நாட்டிற்கும் மொழிக்கும் தனக்கும் பிறருக்கும் நன்மை அளிக்கும் செயல்கள் அனைத்தும் இன்பம் பயக்கும் செயல்கள். அதாவது பலரால பலவிதமான துன்பங்கள் பல்வேறு வழியில் உன்னை துன்புறுத்தும். அப்பொழுதும் அத்துன்பங்கள் அனைத்தையும் கடந்து நின்று நற்செயல்களை செய்து முடிக்க வேண்டும். அதாவது நீ எந்த செயல்களை செய்தாலும் துன்பம் உறவரின் செய்க துணிவாற்றி இன்பம் பயக்கும் வினை அப்படின்னு சொல்றாரு. அதாவது எந்த ஒரு இடையூறு வந்தாலும் அதை நீ பொருட்படுத்தாம உன்னுடைய செயல்களை நீ மட்டும் செஞ்சுக்கிட்டே இரு. அப்படி செய்யும் போது அது உனக்கு நல்லதாக அமையும். அதுக்கடுத்து எதையெல்லாம் செய்யணும்னு பாக்குறோம்னா, பழியையும் பாவத்தையும் உண்டாக்குகின்ற தீய செயல்களில் எதையும் செய்து விடாமல் இன்பத்தையும் புகழையும் தருகின்ற அறச்செயல்கள் அனைத்தையும் செய்து மகிழ வேண்டும். அதாவது பழி வரக்கூடிய செயல்கள், பாவம் வரக்கூடிய செயல்கள் எதையும் செய்யக்கூடாது. அதாவது அதுக்கு பதிலாம அறம் வரக்கூடிய செயல்களை மட்டும்தான் செய்யணும். செயற்பால தோறும் அரணே ஒருவருக்கு, உயர்பால தோறும் பழி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா அந்த அறச்செயல்களை இப்ப நம்ம செய்யும் போது அதை நம்ம இன்னைக்கே செஞ்சு முடிச்சிடணும். ஒரு செயலை செய்யணும்னு நினைச்சோம்னா, ஒரு செயலை செய்யணும்னு பார்த்தோம்னா அதை நம்ம அன்னைக்கே செஞ்சு முடிச்சோம். அதை ஒத்தி போடவே கூடாது. அப்படி ஒத்தி போடணும்னு நினைச்சோன்னா அது கண்டிப்பா நிறைவேறவே நிறையாது. அதான் அஞ்சறிவாம் எண்ணாது அறஞ்செய்க மற்றும் அது கொன்றுங்கால் கொன்றா துணை. இப்ப பார்த்தோம்னா நம்ம எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அதை இன்னைக்கே செஞ்சு முடிச்சிடணும். அதை விட்டு நாளைக்கு செய்வோம், 4 நாளைக்கு செய்வோம்ன்ற இந்த கருத்து சொல்லக்கூடாது. இப்ப பார்த்தோம்னா ஒரு சாலை இளைஞனுடைய ஒரு கவிதை ஒண்ணு இருக்கு. இன்றிலை பாருவோம் என்றிருந்தால் வழி என்னென்னவாகுமோ ஓரிடவில் சென்றிட பாருக முற்றிடத்தே தம்பி தேன் பாயும் நெஞ்சிடத்தேன்னு ஒண்ணு இருக்கும். அதாவது இன்று இளைப்பாருவோம் நீ நினைச்சேன்னா இந்த இரவுக்குள்ள உனக்கு என்ன வேணாலும் நேர்ந்து விடலாம். அதனால ஒரு செயலை செய்ய ஆரம்பிச்சுட்டு அதை அன்னைக்கே செய்து முடிச்சுடு அப்படின்னு நம்ம சாலை இளைஞரின் ஐயா சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா நல்ல வழியில் பொருளை தேடு, சிக்கனமாக வாழ்வினை நடத்து, எஞ்சிய பொருளை சேமித்துவை, அதையும் பாதுகாத்துவை, அப்பொழுதுதான் நட்பும் சுற்றமும் பெருகும். அதாவது இந்த அறம் பொருள் இன்பம் வீடு இருக்கு பாத்தீங்களா, அறத்தோடு பொருள் சேர்த்து இன்பமாக வாழ்ந்தால் நீ வீடு பேறு அடைவாய். அது போல நல்ல வழியில் பொருள் சேர்த்து நீ சிக்கனமாக வாழ்வை நடத்தினாலுமே உன்னுடைய வாழ்வுல ஒளி வீசும். அது மட்டும் இல்லாம பகைகளும் தன்னுடைய பகையும் என்ன பண்ணும்னா அடங்கும்னு சொல்றாரு.
அதுக்கடுத்து பார்த்தோம்னா நல்லவைகளை செய்வதிலும் அது வெற்றி பெறும் வழிகளை நன்றாக எண்ணி செய்ய வேண்டும். அதாவது நீ நல்ல செயல்களை செஞ்சாலுமே சரி, அது வெற்றி பெறும் வழிகளை நன்றாக எண்ணி செய்ய வேண்டும். நம்ம நல்ல செயல்களை செஞ்சாலும் அது வெற்றி பெறுதா, அதற்கான வழிகள் என்ன? இப்போ வந்து நல்ல செயல்களை செஞ்சாலும் அது வந்து வெற்றி பெறுமான்றது சந்தேகம் தான். அப்போ அதற்கான வழி என்ன அப்படின்ற நம்ம யோசிச்சு ஆராய்ந்து அதை நம்ம செய்ய வேண்டும். அதான் வந்து எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணோம் என்பது இழுக்கு அப்படின்னு சொல்றாரு. ஒரு செயலை வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா அதை வந்து செஞ்சு முடிச்சிடணும். அதை விடுத்து நம்ம வந்து அதை துணிஞ்சதுக்கு அப்புறம் அது வந்து நமக்கு நன்மை தருமா நன்மை தராதா அப்படின்றத யோசிக்கிறது வந்து ஒரு இழுக்கான செயல் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இன்சொல் கூறுதல், நட்பு கொள்ளுதல், பொருள் வழங்குதல் ஆகிய நற்செயல்களை செய்வதிலும் தவறு உண்டாகிவிடும். ஆகவே அவைகளை அதற்கு உரியவர் அல்லாதவர்களுக்கு செய்து விடக்கூடாது. அதாவது நல்ல செயல்களை செஞ்சாலுமே நம்ம ஒருத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது நல்ல செயலை கூட யார் யார்கிட்ட செய்யணும்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. நஞ்சாற்றல் உள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை அப்படின்னு சொல்றாரு. நம்ம நல்ல செயல்களே செஞ்சாலும் நம்மளை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தவறாதான் பார்ப்பாங்க. அப்போ அந்த மாதிரியான ஆட்களிடமிருந்து நம்ம வந்து விலகி நிற்பதே நன்று அப்படின்னு சொல்றாரு. இப்போ எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்தாலும் அது வெற்றியாக முடிவதற்கு ஏற்ற வழியையும் முயற்சியையும் அதற்கு வரும் இடையூறுகளையும் அவற்றை விளக்கி முடிக்கும் முறையையும் அதனால் வரும் பயனையும் நன்றாக எண்ணி பார்த்தே செய்ய வேண்டும். அதாவது எந்த ஒரு நல்ல காரியத்தை செஞ்சாலும் அது வெற்றியாக முடிவதற்கு ஏற்ற வழி எது, அதற்கான முயற்சி என்ன, அதற்கான வரக்கூடிய இடையூறுகளை தகர்த்து அவற்றை விளக்கி முடிக்கும் முறையையும் கண்டறிந்து அதனால் வரும் பயனையும் ஏற்று நம்ம நன்றாக அந்த செயலினை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இந்த 7 குறள்கள்ல அதாவது எதையெல்லாம் செய்ய வேண்டும், எதையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எதையெல்லாம் செய்ய வேண்டும் சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து பார்த்தோம்னா எதையெல்லாம் செய்யத்தகாதவை அப்படின்னு ஒரு 7 தலைப்புல கொடுத்திருக்காரு. இப்போ எதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பார்த்தோம்னா பெற்ற தாயின் வயிறு பசிக்க காண்பது, பிறந்த மகனுக்கு இழிவு, ஏனெனில் அவன் 10 மாதம் குடியிருந்த கோயில் அது, ஆகவே அவன் பெரிதும் என்று அத்தாயாரின் பசியை போக்க வேண்டியது அவனது கடமை. அதாவது பெற்ற தாயை வந்து பட்னியா போடுவது ரொம்ப 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 கொடுமையான விஷயமா. அப்படி கொடுமையான விஷயம் அவன் கொடுமையாகவே இருந்தாலும் சான்றோர்கள் பழிக்கக்கூடிய செயலை செய்து அப்பசியை ஆற்ற வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதுக்கடுத்து ஈன்றால் பசி காண்பார் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை அப்படின்ற குறள் மூலமா இதை விளக்குறாரு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா என்ன செய்யக்கூடாதுன்னு பாக்குறாரு. என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா உன் உயிரே போவதா இருப்பினும் சரி பிற உயிர்களை கொன்று தின்று உன் உயிரை காப்பாற்றும் செயலை செய்யாதே. அது மட்டுமல்ல உன்னை ஒன்று கொள்ள வந்தாலும் அதனை கொன்று உன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள நினையாதே. அவ்வாறு கொன்று உயிர் வாழ்ந்தால் அது பழிபாவத்தோடு உயிர் வாழும் செயலாகவே போய்விடும். தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான் பிரிது இன்னுயிர் நீக்கும். அதாவது வந்து என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய உடம்பை வளர்த்துவதற்காக பிற உயிரை வந்து வருத்தி நம்ம வந்து அதன் மூலமா வந்து நம்மளுடைய ஊனை பெருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இந்த ஊன் உண்ணுதல்ன்றதுக்கு ஒரு அதிகாரம் சொல்லியிருக்காரு ஐயா. அடுத்து என்னிடத்தில் ஒன்றுமில்லையே நான் வரியேன் என்று எண்ணி அது தீருதல் பொருட்டு பிறருக்கு தீவினை செய்து பொருள் திரட்டி உயிர் வாழக்கூடாது. இந்த பொருள் திரட்டும் போது பிறருக்கு தீங்கு செஞ்சு நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, நம்ம வந்து உயிர் வாழக்கூடாது. அப்படி உயிர் வாழ்வதை விட இறப்பதே மேல். இளன் என்று தீயவை செய்யற்க செய்யன் இளனாகும் மற்றும் பெயர்த்து அப்படின்ற குறள் மூலமா இதை விளக்குறாரு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஒரு செயலை செய்துவிட்டு நான் என்ன காரியம் செய்து விட்டேன் இன்று பின்னே இறங்கி வந்து செயல்களை ஒரு காலம் நினைக்காது. அதாவது ஒரு செயலை செஞ்சுட்டு இதுக்கப்புறம் வந்து நான் வந்து என்ன காரியம் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறது அது ஒரு போலும். அது போல அந்த அழுவுறது வருந்துவது மறுபடியும் அத்தகைய செயல்களை செய்யாது, அது நல்லது. ஒரு செயலை செய்ய இறங்கிட்டு நம்ம வந்து ஏன் இதுல இறங்கணும், நம்ம ஏன் இதை செஞ்சோம் அப்படின்னு நம்ம நினைச்சு பார்க்க கூடாது. என்றென்று இறங்குவ செய்யற்க என்ன செய்யாமை நன்று அப்படின்ற குறள் மூலமா இதை விளக்குறார். அதுக்கடுத்து பார்த்தோம்னா துன்பங்களில் அகப்பட்டு கொண்டாமே என்று அது தீருதல் பொருட்டு இழிவு தரும் செயல்களை நம் மக்கள் செய்வதில்லை. அதாவது துன்பத்திலே நம்ம அகப்பட்டுவிட்டாலும் சரி இழிவு தரக்கூடிய செயலை நம்ம செய்யக்கூடாது. இக்கட்படினும் இழிவந்த செய்யார் நடுக்கற்ற காட்சியவர் அப்படின்ற குறள் மூலியமா இதை விளக்குறார். அதாவது துன்பம் வந்தாலுமே ஒழிய நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, தீய செயல்களை செய்யக்கூடாது அப்படின்றத சொல்றாரு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா அதிக வட்டியை எதிர்பார்த்து உள்ள முதலையும் இழந்து விடுகின்ற தீய செயல்களை அறிவுடைய மக்கள் செய்ய மாட்டார்கள். அதாவது இந்த வட்டிக்கு விடுறது, அதாவது வட்டி அதிகமா வரும் நினைச்சு உள்ள முதலையும் வந்து பேராசை காரணமாக வட்டிக்கு விட்டு பழிக்கிறது, அதெல்லாம் நீங்க வந்து செய்யக்கூடாது. அதெல்லாம் வந்து சான்றோர்கள் நல்லவர்கள் செய்யவே மாட்டாங்க. ஆகவே பின்னே வருகின்ற பொருளை எதிர்பார்த்து முன்னே உள்ள செல்வத்தை இழந்து வருந்துகின்ற கொடும் செயலையும் செய்யக்கூடாது. அதாவது இப்போ இதன் மூலமா இதை நம்ம முதலீடு பண்ணா நமக்கு பின்னாடி பெரிய செல்வம் வரும் அப்படின்னு நினைச்சு ஒரு காலமும் நம்ம வந்து
என்ன பண்ணக்கூடாது, அந்த மாதிரி இப்ப அதாவது முதல்ல வச்சே வட்டிக்கு விடுறது. அதாவது இப்ப நம்ம இதை வட்டிக்கு விட்டோம்னா பிற்காலத்துல அது பெருமடங்கா பருகும் அப்படின்ற பேராசை மூலமா நம்ம பேராசை காரணமாக எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா, உனக்கு வரும் வருவாய் திடீரென்று குறைந்து விட்டாலும் வருந்தாதே, உடனே உன் செலவினத்தை குறைத்துக்கொள். அதாவது இப்ப நம்ம ஒரு சம்பளம் வாங்குறோம்னு வச்சுங்களேன், அந்த வருவாய் திடீர்னு குறைஞ்சிச்சுன்னு பார்த்தோம்னா நீ வருந்தாத, அதற்கு ஏற்றபடி உன்னுடைய செலவுகளை குறைத்துக்கொள். இப்ப நீ இன்னைக்கு ஒரு 10 பொருள் வாங்கினா, அப்போ உனக்கு சம்பளம் குறைஞ்ச போச்சு, அதை 10 பொருள் ஒரு 5 பொருளா மாத்திக்கோ அப்படின்னு சொல்றாரு. அப்போ அதுக்கு என்ன சொல்றாரு பார்த்தோம்னா, ஆகாறு அளவிட்டு இதாயினும் கேடு இல்லை, போகாறு அகலா கடை அப்படின்ற குரல் மூலியமா இதை விளக்குறாரு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா, இந்த 7 குறள்களாலும் இது போன்ற பிற குறள்களாலும் செய்யத்தகாதவைகளையும் குறள் குறிப்பிட்டு கூறியிருக்கிறது. இப்போ செய்ய வேண்டியது எது, செய்யக்கூடாதது எது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா, வெற்றி பெறக்கூடிய வழிவகைகள். வெற்றி பெறக்கூடிய இந்த செயல்களை எல்லாம் நம்ம சிறப்பாக செஞ்சா அதனால செய்யக்கூடிய வழிகள் என்ன, நம்ம எப்படி எல்லாம் வெற்றி பெற வேண்டும் அப்படின்றத இவர் அழகா சொல்றாரு. மக்களாய் பிறந்தவர்கள் செயல்திறனை பெறுவதற்கு உரிய வழிகளையும் குறள் கூறுகிறது. அது ஒரு நல்ல காரியத்தை செய்து வெற்றி பெறும் ஆற்றலை வேண்டுமானால் பொருள், கருவி, காலம், வினை, இடம் ஆகிய 5ஐயும் மயக்கமற எண்ணி செய்தல் வேண்டும் என்பது. இப்போ வெற்றி பெறக்கூடிய வழிகள் எது எதுன்னு பார்த்தோம்னா, பிறருக்கு ஆகும் காலத்தையும் உன் வலிமையையும் எதிரியினுடைய வலிமையையும் நீ வெல்லும் இடத்தையும் எதிரி வெல்லும் இடத்தையும் எண்ணி பார்த்து செய். அதாவது உனக்குடைய காலம் எது, எதிரியினுடைய காலம் எது, நீ வெற்றி பெறக்கூடிய இடம் எது, எதிரி வெற்றி பெறக்கூடிய இடம் எது அப்படின்றத இந்த இடங்களை எல்லாம் நீ பார்த்து செய்தால் நீ வாழ்வில் வெற்றி பெறுவாய் அப்படின்றத இந்த குறள் மூலியமா எப்படி சொல்றாரு பார்த்தோம்னா, பொருள், கருவி, காலம், வினை, இடனோடு 5ம் இருள் தீர எண்ணி செயல் அப்படின்னு இந்த வெற்றி பெறக்கூடிய வழிகள்ல சொல்றாரு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா, வேண்டியது என்ன, செயல்திறனுக்கு வேண்டியது என்ன என்பதையும் குறள் கூறுகிறது. ஒரு செயலை செய்து முடிக்க துணை புரிவது அரசாங்கத்தின் உதவி அல்ல, நண்பர்களின் துணை அல்ல, உறவினர்களின் ஒத்துழைப்பு அல்ல, பணமும் அல்ல, வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், அது மன உறுதியே. அதாவது ஒரு செயலை செய்து முடிக்கணும்னா அதுக்கு அரசாங்கம் தேவையில்லை, நண்பர்களுடைய துணை தேவையில்லை, பணம் தேவையில்லை, யாருடைய ஒத்துழைப்பும் தேவையில்லை, நம்முடைய மனம் உறுதியாக இருந்தாலுமே போதும். அதை வினைத்திற்பம் என்பம் ஒருவன் மனத்திற்பம் மற்ற எல்லாம் பிறன். நீ உன்னுடைய மனதை உறுதியாக கொண்டு எந்த செயலை செய்தாலும் அது சிறப்பாகவே முடியும். அதுக்காக நீ சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. இதுகாரும் கூறியவற்றால் திருவள்ளுவர் தமது திருக்குறளில் செயல்திறனை பற்றி எவ்வளவு அழகாக, ஆழமாக, விரிவாக, அழுத்தமாக கூறியிருக்கிறார் என்பது நமக்கு விளக்கும். இப்போ இந்த திருக்குறளில் செயல்திறன், இந்த செயல்திறன் மூலயமா இப்போ ஒரு மனிதன் எதையெல்லாம் செய்ய வேண்டும், எவ்வாறெல்லாம் செய்ய வேண்டும், அதனை எந்தெந்த இடங்களில் செய்ய வேண்டும், எந்தெந்த காலங்களில் செய்ய வேண்டும், அதை மகிழ்ச்சியோடு செய்ய வேண்டும், காலத்திற்கு ஏற்றவாறு செய்ய வேண்டும் என்றெல்லாம் ஒரு சிறப்பான புத்தகம் இது. அந்த புத்தகத்துல இந்த செயல்திறனுக்கு என்று ஒரு புத்தகம் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம செய்யக்கூடியவை எவை, செய்யக்கூடாதவை எவை அப்படின்றத பகுத்து கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த செயல்களை எல்லாம் செஞ்சா நீ எவையெல்லாம் வெற்றி பெறுவாய், அதற்கான வழிமுறைகள் என்ன அப்படின்றத செம்மையோட அழகா ஐயா விஸ்வநாதம் ஐயா சொல்லியிருக்காரு. இந்த புத்தகத்தை இன்னைக்கு நான் மதிப்பீடு செஞ்சிருக்கேன். அதாவது எனக்கு இதுதான் முதல்ல இந்த மாதிரி நான் ஒரு புத்தகத்தை ரிவ்யூ பண்றேன். அதனால தவறு இருந்தா சான்றோர்கள் எல்லாம் பொறுத்தருளும்படி கேட்டுக்கொள்கிறேன். இத்தகைய வாழ்ப்பினை நல்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகள். இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி பாபு. மிக சிறப்பாக அமைந்திருந்தது உரை. முதல் முறையாக பேசினேன் என்று இது போன்ற ஒரு நூலை எடுத்துக்கொண்டு நயவுரையாற்றியது இதுவே முதல் முறை என்று கூறினீர்கள். நம்ப முடியாத அளவுக்கு சிறப்பாக இருந்தது. தங்கு தடையில்லாத பேச்சாக இருந்தது. அறிமுகம் ஆரம்பமே மிக அருமையாக இருந்தது. வள்ளுவர், வள்ளலார், பாரதி ஆகியோர் மூவரையும் ஒரு புள்ளியிலே கொண்டு இணைத்து துவக்கம் மிக சிறப்பாக அமைந்திருந்தது. இந்த நூலை எந்த அளவுக்கு ஊன்றி கற்றிருக்கிறீர்கள் என்பது மிக அருமையாக தெரிந்தது, தெளிவாக தெரிந்தது. குறிப்பாக தகையணங்கு உறுத்தல் என்ற தலைப்பிலே இருந்து அதிகாரத்திலே இருக்கக்கூடிய ஒரு பொருளினை கவனச்சிதறலோடு ஒப்பிட்டு ஐயா கியாபே விஸ்வநாதம் அவர்கள் பேசியதை குறிப்பிட்டு காட்டியிருந்தீர்கள். கடாக்களிற்றின் என்ற குறளை எடுத்து சொன்னீர்கள். மிக அருமையான ஒரு மேற்கோளாக அமைந்திருந்தது. மிக சிறப்பு. உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு எங்களிடையே அறிமுகம் செய்த அம்மா தாமரை செல்வி அவர்களை நன்றியுடன் நினைவு கூறுகிறேன். அம்மா அவர்கள் இங்கே இணைந்திருக்கிறார்கள். அம்மா, நீங்க உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய வாழ்த்துக்களை தம்பிக்கு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. அம்மா வணக்கம்மா. அம்மா வணக்கம்.
பாபுவனுடைய முதல்ல ஒரு 10 நிமிஷம் என்னால கேட்க முடியல. ரொம்ப அருமையா பேசினேன். இது முதல் முயற்சின்றதுனால ரொம்ப வாழ்த்துக்கள். நன்றி. திரும்ப நூல்களை நீ படிச்சு இன்னும் உன்னுடைய அறிவை நல்லா வளர்த்துக்கணும். கண்டிப்பாமா, கண்டிப்பா. நிறைய நூல்களை படிக்கணும். படிக்க படிக்க உனக்கு அந்த இது தொய்வு இல்லாம பேசுறதுக்கு அந்த முயற்சி எல்லாம் கிடைக்கும். இப்ப இந்த ஒரு அரிய வாய்ப்பை மாணவர்களுக்கு இந்த ஒரு அரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த வள்ளுவர் குரல் குடும்பத்தாருக்கு தான் ரொம்ப நன்றி. ரொம்ப நாளா என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப மாணவர்களுக்குன்னே சில அரங்குகள்லாம் நாங்க ஏற்பாடு பண்ணி இருக்கோம்னு சொன்னதுனால எனக்கு உடனே எனக்கு ஸ்ரீதர், நீங்க தாமணி இவங்கெல்லாம் தான் ஞாபகம் வந்தீங்க. ஏன்னா வகுப்பறையில அவ்வளவு உன்னிப்பா கவனிச்சு என்னுடைய பாடங்கள்லாம் நல்லா தெளிவுபடுத்தி படிச்ச மாணவர்கள் நீங்கள்லாம், வாழ்க்கையில மறக்க முடியாதவங்கெல்லாம். அதனால நம்மளை கேட்கறாங்களேன்றதுனால உங்களுக்கு ஒரு வாய்ப்பை என்னால முடிஞ்சதை நான் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன். இந்த வாய்ப்பை தொடர்ந்து நீ பயன்படுத்திக்கணும், நல்ல நிலையில வரணும். அதுதான் எங்க ஆசிரியருக்கு நீ செய்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த மரியாதை. இங்க இருக்கக்கூடிய பெரியோர்கள் அனைவரையும் நினைச்சிட்டோம். அவங்க எல்லாமே பெரிய நிலையில இருக்கக்கூடியவங்க. மாணவர்கள் இளைய சமுதாயத்துக்கு திருக்குறளை கொண்டுட்டு போகணும்ன்றதுதான் உங்களுடைய லட்சிய நோக்கு. அதை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இதே மாதிரி நீயும் உன்னை சேர்ந்த மாணவர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்குது, இதை கேட்கறதுக்கு அவங்களுக்கு அறிவுறுத்தி அவங்கள நெறிப்படுத்தணும். மிக்க நன்றி. உன்னுடைய உரையை நல்லா கேட்டேன். ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றி அம்மா, மிக்க நன்றி. தங்கள் பாராட்டும் ஊக்கம் தரும் அவருக்கு, பாபு அவர்களுக்கு பெருமளவிலே ஊக்கம் தரும் என்பது நிச்சய தெளிவாக தெரிகிறது. மிக்க நன்றி அம்மா. இந்த ஒரு குறிப்பிட்டு சொல்ல வேண்டும், தம்பி பாபுவுக்கு இந்த நூல் குறித்து அநேகமா நான் ஞாயிற்றுக்கிழமை அல்லது திங்கட்கிழமை தான் கூறினேன். மிக குறுகிய காலத்திலே அதை ஒப்புக்கொண்டு மிக குறுகிய காலத்திலே மிக சிறப்பாக பேசியிருக்கிறார் என்பது மிகவும் பாராட்டுக்குரியது. ஒரு தற்செயல் நிகழ்வாக செயல்திறன் என்ற தலைப்பு வாசுப மாணிக்கம் ஐயாவின் செயல் நூல் என்கின்ற அந்த தொடரை உரை தொடரை தொடர்ந்து அதனுடைய அடுத்த கட்டமாக செயல் நூலாக இந்த தலைப்பிலே செயல் நூல் என்பது எடுத்த செயல் நூலாக நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இது ஒரு தற்செயல் நிகழ்வு, ஆனாலும் ஒரு பொருத்தமான நிகழ்வாக இருக்கிறது. அடுத்ததாக டெல்லியில் இருந்த ஐயா பிரம்மநாயகம் என்பவர் இணைந்திருக்கிறார். முதல் முறையாக இணைந்திருக்கிறார் என்று கருதுகிறேன். பிரம்மநாயகம் டெல்லியிலிருந்து. ஐயா, நீங்க எதுவும் பேச விரும்புறீங்களா? ஐயா அழகுராஜ் ஐயா, நீங்க எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? இணைஞ்சிருந்தீங்க. அனைவருக்கும் பணிவான வணக்கம். இன்றைய காலையில் தான் இந்த ஒரு தகவல் எனக்கு புலர்காலை பொழுதில் அமெரிக்காவிலிருந்து குழந்தைவேல் ராமசாமி ஐயாவும் டெல்லியிலிருந்து பிரம்மநாயகம் அவர்களும் தெரிவித்தார்கள். எப்படியும் இணைந்து விடுவேன் என்ற நிலையில் காலதாமதாக வந்தாலும் இந்த நூல் நயம் முதலாக நான் இணைந்தது போல் பாபு அவர்கள் முதலாக இந்த நூலை மதிப்புரை செய்திருக்கிறார்கள், வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதையும், திருக்குறள் சம்பந்தமான எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எது நல்வினை, எது தீவினை என்ற நிலையில் நாம் எதை நல்லதை கடைபிடிக்க வேண்டும், தீயதை விட்டுவிட வேண்டும் என்ற நூலை நன்றாக உள்வாங்கி வெளிப்படுத்தியிருக்கிறார், வெற்றி பெற்றிருக்கிறார் என்றுதான் கூற வேண்டும். அந்த வகையில் பாபு இளைஞர் அவர்களுக்கு மிகுந்த பாராட்டும் வாழ்த்தும். ஒரு நூலை முழுமையாக படித்து அதை வெளிப்படுத்துவது என்பது மிக சிரமமான ஒன்று. அந்த வகையில் தங்கு தடையின்றி இந்த நூலை மதிப்புரை செய்து முதலாக வெற்றி பெற்றிருக்கிறார். வெற்றி நடை தொடரட்டும். வாய்ப்பளித்தமைக்கு ஐயா ஒருங்கிணைப்பாளர் கதிரவன் ஐயா அவர்களுக்கும் இதில் இணைந்துள்ள அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் நன்றி. பல வாய்ப்புக்கு நன்றி. நன்றி ஐயா, நன்றி. தங்கள் வாழ்த்துக்களுக்கு நன்றி. பாபு அவர்களை நீங்கள் வாழ்த்தி இருக்கிறீர்கள், மிக்க நன்றி. இளைஞர்கள் பலரும், இதற்கு முன்பு பேசியவர்களும் இனி பேச இருப்பவர்களும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிறார்கள். டாக்டர் திருப்பதி ஐயா, நீங்கள் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் ஐயா. வணக்கம். நான் இடையிடையே தான் கேட்டேன், மருத்துவ பணியிலிருந்து வந்து கொண்டிருந்தேன், இடையிடையே தான் கேட்டேன். தம்பிக்கு மனதார வாழ்த்துகள். அதான் முதல்ல ரொம்ப அது ஒரு நூலை சிறப்பாக உள்வாங்கி அதை வெளிப்படுத்தி தங்கு தடையின்றி
ரொம்ப மகிழ்ச்சி. அது போக ஒரு நம்பிக்கையை விதைத்திருக்கிறார். அடுத்த வந்து இதை சரியாக கொண்டு செல்லும் அப்படி நம்பிக்கை நம்மளுக்கு. ஒவ்வொரு தலைமுறைக்கு என்ன ஒரு சந்தோஷம் இருக்குன்னா, அடுத்த தலைமுறை தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இணைந்து வள்ளுவர் சொல்றது இதுதான். அந்த அறிவுடை தம்மின் தம் மக்கள் அறிவுடைமையாக இருப்பதை கண்டு உண்மையாக மனநிலை அடைந்தோம். வாழ்த்துக்கள் தம்பி, ரொம்ப. அடுத்தது வந்து கியாப்பே ஐயா வந்து நறுக்கு தெரிந்தா போல் சொல்லுவார். தன்னுடைய செய்திகளை நறுக்கு தெரிந்தார் போல் உடனடியாக செயலுக்கு வரும் வகையில் தன்னுடைய நூல்களில் சொல்லுவார். அதை கண்டு எப்பொழுதும் வியந்திருக்கிறேன். இதுல இன்னைக்கு நீங்க சொன்னதுனால சும்மா ஒரு அடுத்த கட்ட சிந்தனைக்கு ஒரு தடவை நம்ம கதிரவன் ஐயா கூட இத அவரோட கூட ஒரு இதில் பரிமாறிக்கொண்டேன். இந்த கண்ணஞ்சா முகத்த களிறு அப்படின்னு நீங்க ஒரு சொன்னீங்கல்ல, நரியடும் கண்ணஞ்சா முகத்த களிறு அப்படின்னு. நான் ஒரு பேரவை எப்பவுமே பார்ப்பேன், உரையாசிரியர் அந்த 7 சொற்கள்ல இந்த 4வது இதை வந்து அப்படியே கடந்து போயிடுறாங்க உரையாசிரியர்கள்லாம். நீங்க பாத்தீங்கன்னா அதுல முக்கியமான பகுதி கண்ணஞ்சா. நீங்க உரையில பாத்தீங்கன்னா அது நுணுகி பார்க்கறப்ப அதுக்கு காரணம் வள்ளுவரை எப்போதுமே நான் என்ன நினைப்பேன், நம்ம சரியா புரிஞ்சுக்கலையோ நினைச்சுதான் பார்ப்போம். இப்ப இந்த கண்ணஞ்சாவுக்கு நான் கண்டுபிடித்த நான் தேடிய விளக்கம் என் துறை சார்ந்த, நான் மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை மருத்துவராக சொல்றேன். எப்படின்னா, உடம்புல முகத்துல கிரேனியல் நர்வ்ஸ்னு 12 நரம்புகள் இருக்கு. அதுல 5வது நரம்பு ஒண்ணு இருக்கு. அது வந்து என்ன ஆகும்னா, இப்ப வந்து ரொம்ப கண் இமையெல்லாம் அதான் இது பண்ணுது. இப்ப கையை பக்கத்துல கொண்டுகிட்டே வரணும்னு வச்சுங்களேன், கண்ணுகிட்ட கொண்டு வர்றப்ப கண்ணை டக்கு நம்ம மூடிக்குவோம். சரியா? கண்ணை மூடிக்குவோம். ஆனா அது 3-4 தடவை திருப்பி பண்றப்ப பக்கத்துல வர என்ன பண்ணுவோம், நம்ம கண்ணை மூட மாட்டோம். அந்த அன்னிச்சை செயல்பாடு நம்ம பழகிறோம். அன்னிச்சையா வரக்கூடிய செயல்பாடு பழகி நம்ம வந்து அந்த அன்னிச்சையான செயல்பாடை விட்டுரும். நல்லா கவனிச்சு பாருங்க, பக்கத்துல கொண்டு போய் கண்ணு மூடும். 6 தடவை 5-6 தடவைக்கு மேல கண்ணு அப்படியே நம்ம எவ்வளவு பக்கத்துல கொண்டாலும் கண்ணு மூடாது. அப்ப கண்ணஞ்சா வேளால் கண்ணஞ்சா முகத்த களிறு வேல். அப்ப அந்த யானை என்பது அவ்வளவு அனுபவம் வாய்ந்த யானை. அவ்வளவு வேல்கள் கண்ணுகிட்ட வந்துரு போய் அந்த கண்ணு அஞ்சவே இல்லையா யானைக்கு. யானைக்கு அந்த கண் வந்து அஞ்சாமல், அப்படி என்றால் அந்த வேல் பல தடவை கண்ட வந்து 1 தடவை 2 தடவை வந்தா அது கண்ணு அஞ்சு இருக்கும், அந்த கண்ணு இமை. ஆனால் அந்த வேளால் முகத்த களிறு, கண்ணஞ்சா வேளால் முகத்த களிறு போது வள்ளுவர் வந்து பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா, கண்ணஞ்சாது யாண்டும் முகாமை வல்லதை ஒற்றும்பாரு, கற்று கண்ணஞ்சான் தூதும்பாரு. நீங்க பாத்தீங்கன்னா அந்த அனுபவத்துக்காக அந்த கண்ணஞ்சுங்கிறது என்பது அனுபவம் வாய்ந்து அதை எதிர்கொண்டு அதை வென்ற ஒரு பக்குவ நிலையை, முதிர்ந்த நிலையை குறிப்பிடுவதாக வள்ளுவர் நான் எப்பொழுதும் பார்ப்பேன். அதை சும்மா இங்கு ஒரு கலந்துரையாடலுக்காக தெரிவித்தேன். அது வந்து ட்ரைஜெமினல் ரிஃப்ளெக்ஸ் அப்படிம்பாங்க. ட்ரைஜெமினல் ரிஃப்ளெக்ஸ் அண்ட் அகாமடேஷன் சொல்லுவாங்க. அதாவது ஆரம்பத்தில் அன்னிச்சையா இருக்கிறது, அது பழகிவிடும், அது உயிரின் இயல்பு. அதை வந்து அவர் சொல்றது வந்து வள்ளுவர் அந்த கண்ணஞ்சான்னு சொல்றதை பார்த்தா நான் வியந்து போயிருக்கும். இவ்வளவு தூரம் தன்னுடைய உயிரினத்தின் ஒரு அன்னிச்சை செயல்பாடுகளையும் கூர்ந்து கவனித்து வள்ளுவர் அவர்களுக்கு படைத்திருக்கிறார் பார்ப்பேன். இன்னொரு நான் முக்கியமா சொல்வது, இளைஞர்கள் சொல்வது என்றால், இந்த அப்பால் நாற்கூற்றே மருந்து, அப்பாளுங்கிற வார்த்தையை விட்டுருவாங்க உரையாசிரியர்கள்லாம். அந்த அப்பாளுங்க, அதாவது இந்த எப்பவுமே 4வது சொல்றது பாத்தீங்களா, அது ஒரு அப்படிங்கிற மாதிரி. அது என்னமோ அந்த இடத்துல ஒரு வள்ளுவர் அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கிறாப்லே எனக்கு தோணும். அது இன்னும் கொஞ்சம் ஒரு சுவாரஸ்யமான விஷயம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. மிக அருமையான, முதலில் பாபு அவர்களை வாழ்த்தியமைக்கும் அவர்களுடைய சிறப்புகளை எடுத்து உரைத்தமைக்கும் நன்றி. காலாழ் களரிற்கு நரியடும் கண்ணஞ்சா, அந்த கண்ணஞ்சா என்ற சொல்லுக்கு ஒரு மிக அருமையான விளக்கத்தை தந்தீர்கள். நீங்கள் சொன்னது போல பலரும் உரையிலே கூட நான் பார்த்தேன், தற்போது நீங்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே கூட உரையிலே பார்த்தேன், அந்த கண்ணஞ்சா என்ற சொல்லுக்கான விளக்கம் இல்லை. அதனை எந்த அளவுக்கு நீங்கள் நுணுகி பார்த்திருக்கிறீர்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. மிக்க மகிழ்ச்சி, நன்றி ஐயா. அடுத்ததான் சொல்கிறேன், இது நான் மருத்துவத்துறை மூளை நம்பியத்தினால எனக்கு தெரிந்தது, இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சிருக்காரு. அந்த மாதிரி பல துறை சார்ந்தவர்களும் அவர்கள் துறையிலிருந்து கொண்டு வந்து வள்ளுவரை அப்பொழுதுதான் நான் இன்னும் கொஞ்சம் புரிந்து கொள்ள முடியும் என்பதை இதன் மூலமா சொல்ல விரும்புகிறேன். அவ்வளவுதான்.
நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. அடுத்ததாக அமெரிக்காவிலிருந்து குழந்தைகள் ராமசாமி ஐயா தனது கருத்துக்களை கூற விரும்புகிறார். ஐயா வாங்க ஐயா. ஐயா அனைவருக்கும் வணக்கம். முதல் முறையாக ஒரு இளவல் வந்து, அதுவும் கல்லூரியில் படிப்பவர் வந்து நம்ம கூட பேசியிருக்காரு. பாராட்டுகள். அவங்களை அறிமுகப்படுத்தி வைத்தவர்கள், அவங்களை அறிமுகப்படுத்தி வைத்தவர்களை நமக்கு அறிமுகப்படுத்தி வைத்த ராஜேந்திரன் ஐயா மற்ற அனைவருக்கும் மிக்க நன்றி. ஐயன் திருவள்ளுவர் வந்து எழுதியிருக்கிறது வாழ்வியல் நூல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுல நிறைய கருத்துக்கள் பகிர்ந்து கொண்டாரு. குணம் நாடி குற்றமும் நாடி மிகை நாடி மிக்க குரல், மிகை நாடி மிக்க குரல். அதே போல இன்னொரு குரல், இடிப்பாறையில ஏமராமன்னா கெடுப்பார் இல்லானும் கெடும். ரொம்ப மகிழ்ச்சி. வந்து தம்பி வந்து முதல் முயற்சியிலே இவ்வளவு சிறப்பாக பண்ணியிருக்கிறாருன்னு அவருக்கு பாராட்டுகள். ஆனா அதே சமயத்துல வந்து அந்த அவரு போன வேகத்தை பாத்தீங்களா, எங்கேயோ போய் தட்டி தவறி கீழே ஏதாவது விழுந்துடக்கூடாதுங்கிற பயம் இருந்தது எனக்கு. அதனால சில இடங்கள்ல விழுந்துட்டாரு. எல்லா நிகழ்வுமே நவில்தோறும் நூல் நயத்துல நடக்கிற எல்லா நிகழ்வுகளுமே பதிவுல இருக்கு. வலைதமிழ்.com அந்த இணையதளத்துல நீங்க பார்க்கலாம். தம்பிக்கு ஒரு வேண்டுகோள், வந்து உங்களை மாதிரி நண்பர்களை நீங்க அறிமுகப்படுத்தணும். ஏன்னா நீங்களே சொல்லிட்டீங்க, வினையாக்கி கோடல் அந்த குரலே வந்து தம்பி கொஞ்சம் தடுமாறி விழுந்துட்டாரு அங்க. அத நீங்க மறுபடியும் இந்த குரல் பதிவு, இந்த பதிவு இருக்குது, போட்டு பாருங்க தம்பி. ஏன்னா நீங்க எல்லாம் பெரிய பெரிய மேடை பேச்சாளரா வரணும். அந்த சீர்கள் 7 சீர்களை வந்து சரியாக ஒழிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா நாமெல்லாம் மேடை பேச்சாளர் கிடையாது. இருக்கிற கருத்தை எப்படியாவது நண்பர்களுக்கு எனக்கு மிகவும் பிடித்தது என்று பகிர்ந்து கொள்வதில்தான் முனைப்பாக இருப்போம். அதுல வந்து உச்சரிப்புகள் தவறும். இந்த விஷயங்கிற சொல்லு, சும்மாங்கிற சொல்லு இல்லைன்னா தமிழர்களுக்கு வாழ்க்கையே இல்லைன்னு சொல்லுவாங்க. விஷயம்னா என்னன்னு நான் அடிக்கடி சிந்தித்ததுண்டு. அது முடிந்த அளவுக்கு இந்த விஷயம் என்பது இது ஒரு செய்தி என்பது போல வடமொழி சொற்கள் ஆங்கில சொற்கள் கலக்காம பேசுவதற்கு நீங்க முயற்சி பண்ணீங்க, அது மகிழ்ச்சி. என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள், நீங்க இந்த பதிவை வந்து பார்த்து அதுல இருக்கிற எந்தெந்த சீர்கள் நம்ம சரியா சொல்லல அப்படிங்கிற மாதிரி, வினையாக்கி கோடல் நனைகவள் யானையால் யானையாத்தற்று அந்த குரல்ல வந்து ஒரு சீர் தவறாவே போயிட்டுது. அது வந்து நாம சொல்லித்தான் ஆகணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்களா, இல்லைன்னா ஓஹோ எல்லாரும் பாராட்டிட்டீங்க உலகத்திலேயே நான் தான் சிறந்த பேச்சாளர்னு அப்படின்னு ஆயிடக்கூடாது. இதை வந்து நீங்க சொல்வதற்கு நோக்கம், நீங்க மேலும் மேலும் சிறந்த பேச்சாளராக வரணும், நண்பர்களை அறிமுகப்படுத்தணும், ஊக்குவிக்கணும். உறுதியா வந்து நீங்க இந்த பதிவை கேட்டுட்டு அதுல இருக்கிற அந்த எழுத்து ஒழிப்பிழைகளை மாற்றி கொண்டு பேசுனீங்களாக்க மறுபடியும் நீங்க உங்க பேசுறது கேட்கறதுக்கு நாங்க ரொம்ப ஆர்வமா இருக்கோம். மிக்க நன்றி, வாழ்த்துக்கள் தம்பி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி. அவர்களை சிறந்த அம்சங்களை மட்டுமின்றி அவர்களுடைய அதிலே காணப்பட்ட சில குறைகளையும் சுட்டி காட்டி அதனை நிவர்த்தி செய்து கொள்ள, அதனை சரி செய்து கொள்வதற்கான வழிமுறைகளையும் சொன்னீர்கள். மிக்க நன்றி ஐயா. இந்த நிகழ்ச்சியில சென்ற முறை நம்முடன் இணைந்து பேசிய இளைஞர் மாணிக்கம் விக்னேஸ்வரன் இருக்கிறார். இளைஞர்களுக்கு வாய்ப்பு தரும் விதமாக அவரை அழைக்கிறேன். ஐயா இருக்கீங்களா? மாணிக்கம் விக்னேஸ்வரன் ஐயா வணக்கம் ஐயா. இந்த நிகழ்வில் நானும் ஒரு அங்கமாக போன வாரம் முதல் தொடங்கி கலந்து கொண்டு வருகிறேன். இந்த நிகழ்வில் இன்று பேசிய அருமை இளவல் பாபு மிக அருமையாக துவங்கினார், மிக அருமையாக செய்திகளை அடுக்கிக் கொண்டிருந்தார். மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சி அதிக இளைஞர்களிடம் கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிறேன். நிறைய நண்பர்கள் வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறது. உங்களை போன்ற மூத்த அறிஞர்களிடம் வழிகாட்டுதல் கேட்பது என்பது பெரும் பாக்கியம். ஒருவரையும் நேரடியாக சென்றால் பல மைல்கள் ஆகும். அனைவரையும் ஒரே குவியத்தில் நாம் இணைந்திருக்கிறோம். இந்த இணையக்கூடிய வாய்ப்பு மிகப்பெரிய வாய்ப்பு. நம்மை செதுக்கிக் கொள்ள மிகப்பெரிய சிற்பிகளாக ஏனையோர் ஒளியோடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். கற்களாக இருக்கக்கூடிய நாங்கள் எல்லாம் சிற்பங்களாக மாறுவதற்கு தாங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஏனைய நண்பர்கள் விரைவில் இணைவார்கள் என்ற நம்பிக்கையோடு இன்று உரையாற்றிய அருமை நண்பர் பாபு அவர்களுக்கு வாழ்க, வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி ஐயா. நன்றி நன்றி விக்னேஸ்வரன் ஐயா, மிக்க நன்றி. அடுத்ததாக வேற எவரேனும் பேசுவதற்காக விரும்புகிறீர்களா? ஐயா, நான் சாந்தகுமாரி எத்திராசன், திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து. குழந்தைகள் ஐயா தான் எனக்கு இந்த இணைப்பை கொடுத்தாரு. நீங்க விரும்பினா ஒரு வரியை நான் பதிவிட விரும்புகிறேன். சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா. இடையில தான் வந்ததால எனக்கு அவர் என்ன சொல்றாருன்னு தெரியலனாலும் அவளுடைய சொல் திருத்தம் ரொம்ப அழகா இருந்தது.
நல்ல கருத்துள்ள வாசகம். அதாவது உயிர் வாழ சுவாசிக்கணும், உயர்வு பெற வாசிக்கணும்ன்ற மாதிரி அதை இன்னும் சொல்ல போனா இணையதளத்துல கொஞ்சம் 60 கடந்தவங்க மட்டும்தான் இணைஞ்சிட்டு இருக்கிறோம். இந்த இளைய தலைமுறை எல்லாம் இல்லை. இப்ப இந்த பாபுவோட தோற்றத்தை பார்க்கும்போது பரவாயில்ல, இளைய தலைமுறை தமிழ் மெல்ல சாகும்னு பயப்படாம இனிமேல் தமிழ் நிச்சயமா வாழோன்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்குறீங்க. இந்த மாதிரி நிகழ்வுகளை கண்டிப்பா இணைக்கணும். மிக்க நன்றி ஐயா, நல்லா இருந்தது. ஐயா சொன்ன மாதிரி கேட்டார் பிணிக்கும் தகைவாய் கேளாரும் வேட்பு மொழிவதம் சொல் அப்படின்னா கூட பெரியவங்க சொல்றத கொஞ்சம் பொறுமையா எடுத்துக்கிட்டு தவறுகளை திருத்திக்கிட்டா வருங்காலத்துல ஒரு நல்ல ஒரு உரையை தவறு இல்லாம சொல்றதுக்கு வசதியா இருக்கும் அப்படின்றதுக்கு என்னுடைய உரையை இதை இங்க பதிவு செய்யறேன். மிக்க நன்றி. இந்த இணைப்பை தந்த ராமசாமி ஐயாவும் மற்றும் உள்ள இந்த சான்றோர் அவை என்னுடைய கனிவான வணக்கமும் வாழ்த்துக்கள். நன்றி அம்மா, நன்றி, மிக்க நன்றி அம்மா. தாங்கள் இணைந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க மகிழ்ச்சி. நிறைய இளைஞர்கள் வருகிறார்கள். அடுத்த தலைமுறை இடத்திலே நாங்கள் தீபந்தத்தை தருவதற்கு தயாராக இருக்கிறோம். அடுத்ததாக முத்துசாமி சோமசுந்தரம் ஐயா இருக்காங்க. ஐயா, உங்களுடைய கருத்துக்களை சொல்ல விரும்புறீங்களா? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது ஐயா. அதாவது இளைஞர்கள் இந்த திருக்குறளை பற்றி படிக்கிறதும் இந்த செய்திகளை நாம் அவர்களிடம் கொண்டு செல்வதும் இந்த இணையதளம் மூலமாக நடக்கின்றதை இதை பார்த்த உடனே எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் அந்த ராஜேந்திரன் ஐயாவுக்கு நான் பல முறை சொல்லியிருக்கின்றேன். என்னையே ஒரு எடுத்துக்காட்டாக நான் எப்பொழுதுமே சொல்வது உண்டு. ஏனென்றால் நான் திருக்குறளை படித்ததே 60 வயதுக்கு மேலதான். ஐயா ராஜேந்திரன் அவர்களுடைய அந்த பாமரருக்கும் பரிமேல் அழகர் என்ற அந்த புத்தகத்தை படித்த பின்புதான் எனக்கு திருக்குறளை பற்றியே தெரிந்தது. ஆனால் இந்த இளைஞருக்கு அவர் இப்பவே வந்துவிட்டார். அவர் பெரிய ஒரு பேச்சாளராக போகிறார். அதுக்கு எந்த விதமான இது கிடையாது. ஏன்னு கேட்டா 60 வயசுல எனக்கே முடிஞ்சு பல ஆய்வுரைகள் பண்றதுக்குள்ள ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. தென்காசி திருவள்ளுவர் கழகத்தில அதிகாரங்களை ஒரு 3-4 அதிகாரங்களை பற்றி நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மணிக்கூர் நேரம் நான் பேசிக்கிருக்கிறேன். அப்படி பேசுனதுனால எனக்கு அந்த திருக்குறளை பற்றி இந்த இதுல வரக்கூடிய எல்லா குறளுமே நான் வாசித்து தெரிஞ்சதுனால அவர் இன்னைக்கு சொன்ன எல்லா குறள்களுமே எனக்கு உடனே புரிஞ்சுக்குது. அது ஐயாவுடைய அந்த புத்தகம் இல்லை என்றால் எனக்கு அது புரிஞ்சிருக்காது. ஆகையினாலே நான் அந்த இளைஞருக்கு நான் பாராட்டுகிறேன். அவருடைய இந்த முதல் முயற்சி அதிலே ஒரு பெரியவர்கள் எடுத்து கூறியது போல சில குறைகள் இருக்கும். அந்த குறைகளை அவரை திருத்த வேண்டியதற்குத்தான் அவர் கூறியிருக்கிறார் என்பதை அந்த நோக்கோடு எடுத்துக்கொண்டு தம்பி பாபு அவர்கள் மேலும் இந்த நூலை நன்கு கற்க வேண்டும். பல ஆராய்ச்சி நூல்களை நீங்கள் படிக்க வேண்டும். அப்படி படித்தால் உங்களுக்கு அந்த உச்சரிப்பு நான் மலையாளத்தில் படித்தவன், அதனால் என்னுடைய தமிழிலே கொஞ்சம் மலையாள சுவை இருக்கலாம். நான் மலையாளத்தில் தான் படித்தேன். அது ராஜேந்திர ஐயாவுக்கு தெரியும். ஆகையினாலே நான் இந்த இளைஞருக்கு கூறுவது என்னவென்றால், அவர் இப்பொழுதே இந்த நூலை அதாவது அந்த ஒரு வாரத்தில் அவர் இவ்வளவு படித்திருக்கிறார் என்றால் அவர் பேசியது பெரிய ஒரு விஷயம்தான். இந்த புத்தகத்தை அவர் ஒரு வாரத்திலே படித்திருக்கிறார் என்று இவர் சொன்னார், கதிரவன் அவர்கள் சொன்னார்கள். அதை கேட்கும் எனக்கு வியப்பாக இருந்தது. ஒரு வாரத்திலே இத்தனை குறள்களையும் அவர் படித்து இந்த கிட்டத்தட்ட 1 மணியூர் நேரம் பேசியிருக்கிறார் என்றால் அது பெரும் சாதனை தான். ஐயா, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பெரும் மகிழ்ச்சி. உங்களுக்கு நன்கு படியுங்கள். இனியும் மேடையிலே பேசுங்கள். நீங்கள் உங்களுடைய உச்சரிப்பை நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள். அந்த ஒவ்வொரு குறளையும் நீங்கள் தினம் ஓத வேண்டும். அப்படி ஓதி வந்தால் உங்களுக்கு அது மனப்பாடமாகிவிடும். உங்களுக்கு எந்த மேடையில சென்றாலும் நீங்கள் பேசலாம். இதே மாதிரி இனியும் பல இளைஞர்களை நம்ம இந்த இணையதளத்தில் கொண்டு வர வேண்டும். எனது ஆசிரியர் அவருக்கு முழு ஆசீர்வாதம் அவருக்கு உண்டு. அவர்களை அறிமுகம் செய்த அந்த ஆசிரியை அவர்கள் பேசும்போது நான் ஒன்று கவனித்தேன். அவருடைய பெருமிதம் பாருங்கள். அவருடைய ஒரு மாணாக்கரை கொண்டு வந்து இங்க பேச வைத்ததில் அவருடைய அந்த பெருமிதத்தை நினைக்கும்போது பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. அப்படித்தான் இருக்க வேண்டும். அது நிறைய தமிழ் ஆசிரியர்கள் அறிஞர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இளைஞரை இங்கே கொண்டு வர வேண்டும். இந்த திருக்குறளை அவர்களிடம் கொண்டு செல்ல வேண்டும். திருக்குறளின் மனம் எங்கும் பரவ வேண்டும் என்று நான் எனது ஆசையை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கு மீண்டும் எனது ஆசீர்வாதங்கள். நன்றி. நன்றி ஐயா, நன்றி. தங்கள் ஆசீர்வாதம் அவரை இன்னும் மென்மேலும்
பல்வேறு தளங்களுக்கு விட்டு செல்லும் என்பதிலே எங்களுக்கு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கிறது. சக்கரபாணி ஐயா, நீங்க எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? அறிமுக உரைக்கு அப்புறம் நீங்க கேட்டு ரசிச்சீங்க, உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிக்கலாம். நிகழ்ச்சியை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், திரு பாபு அவர்கள் முதல் முயற்சி நூலை பற்றிய ஒரு நயவரை வழங்கியது முதல் முயற்சி என்றார். அது கன்னி முயற்சியாக தெரியவில்லை. அந்த விதத்திலே அவருக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இது நிகழ்வை தவிர மற்றொரு செய்தி, ஆனால் குரல் சம்பந்தமானதுதான். ஏறக்குறைய 8-9 ஆண்டுகளுக்கு முன்பாக திருவள்ளுவர் இலக்கிய மன்றத்தில் ஆண்டு விழாவில் ஒரு கவியரங்கத்திற்காக திருக்குறளும் வாழ்வியலும் என்று நினைக்கிறேன், அது போன்றது ஒரு தலைப்பு. அதில் என்னுடைய கவிதை மேடை ஏறவில்லை, ஆனால் எழுதி வைத்திருந்தேன். நேரம் காரணமாக நானே அதை படிக்காமல் விட்டேன். அது ஒரு நீண்ட கவிதை, ஒரு 50-60 வரிகள் செல்லும். அது அகர வரிசை, அதற்கு பின் அதை தொடர்ந்து உயிர்மை எழுத்து வரிசையாக வரும். அறம் எது, அல்லது எது, அணி எது, அருள் எது, அன்பெது, அரிதெது, அச்சம் எது, அடக்கம் எது, ஆவதெது, ஆக்கம் எது, ஆற்றுவதெது, ஆற்றாமையது, இனியதெது, இறப்பு எது, இன்மையது, இன்னாததெது, இயம்புவதெது, இசைப்பதெது, இப்படியாக தொடர்ந்து வந்து ஒவ்வொரு பத்தியிலும் இறுதியாக இது 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 வேண அழிப்பது குறள் இது, இது போல தொடர்ந்து வரும். அதில் இறுதியாக வாழ்வு எது, வினவுவது வாழ்வியல், வாழ்விது, விடை இது குறளியல், இதனது அறிவது தெரிவது வாழ்வியல், சமனது குறளியல். யாரது? மறுப்பது கேட்குது. குறளியல் வாழ்வியலினும் மேலானது. ஏனது? வாழ்ந்த பின் அறிவது வாழ்வியல், வாழும்போது அறிவது குறளியல். இப்படியாக அதில் முடித்திருந்தேன். இன்றைய நயவுரையை நிச்சயமாக ஒரு இளந்தலைமுறையில் எடுத்துக்காட்டாக திரு பாபு அவர்கள் வழங்கியது நிச்சயமாகவே உள்ளத்தை தொட்டது. தொடர்ந்து இளைஞர்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டால் அது இன்னும் மகிழ்ச்சியை தரும். முக்கியமாக சீரா ஐயாவின் கனவு நனவாகும். நன்றி. நன்றி 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 சக்கரபாணி ஐயா அவர்களே. உங்களுக்குள்ளே ஒரு கவிஞர் ஒளிந்திருக்கிறாரா அல்லது நாங்கள் அவரை இனங்காண்டு கொள்ளாமல் இருந்தோமா என்பது தெரியவில்லை. மிக மகிழ்ச்சி. அடுத்த முறை கவிதையை முழுமையாக எங்களோடு பகிர்ந்து கொள்ளவும், துவக்கத்திலேயே பகிர்ந்து கொள்ளவும். நேர தடை என்பது காரணமாக இருக்காது. நாம் 7:45 அநேகமாக நாம் நிறைவு பகுதியை நெருங்கி வருகிறோம். வேற எவரேனும் கருத்துக்கள் கூற விரும்புகிறார்களா? இளைஞர்கள் குறிப்பாக சுபாஷினி இணைந்திருக்கிறார், ஸ்ரீதர் இணைந்திருக்கிறார். எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? ஐயா, குழந்தைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அம்மா அறிமுகம் சொல்லிக்கிறேன். அருமையா பேசினாங்க. அதாவது தங்கு தடை இல்லாம வந்தது. அவரால் முடிஞ்ச ஒரு இது பண்ணி தெளிவா சொல்லியிருக்காரு. ஏன்னா இவங்க எந்த ஒரு இதையும் வந்து குறைய எடுக்காம நிறைய எடுத்துட்டு அடுத்தடுத்த படிக்க நல்ல உயர்வா வரணும். நிறைய பேருக்கு இந்த மாதிரி பயிற்சி கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணங்கள் ஐயா. வாழ்த்துக்கள். நன்றி. உங்க பேரை நீங்க சொல்ல மறந்துட்டீங்க, தவறிட்டீங்க. தனபாக்கி மாறிமுத்துங்க. சரி, நமக்கு மகிழ்ச்சி. ஆனா அதுல இடைநிலை குறிஞ்சி டீச்சர்ஸ் இருக்கிறதுனால என்னால அது அப்ப போட்டது அது இன்னும் மாத்தாமே வச்சிட்டு இருக்கேன், அதனால அப்படி வந்துருது. சரி சரி சரி, மகிழ்ச்சி. பாலு ஐயா தன்னுடைய கருத்துக்களை சொல்வதாக முன்னவே கையை உயர்த்தினார். அவரை தள்ளி போட்டுக்கொண்டே வந்தேன். வாங்க ஐயா. பாலு. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நயவுரையாளர் திரு பாபு அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப சிறப்பான உரைங்க. திரு கதிரவன் ஐயா சொன்னது போல் ஒரு வாரத்தில் இந்த புத்தகத்தை வாங்கி முழுவதும் படித்து மொத்தத்தையும் உள்வாங்கி அதில் இருக்க மொத்த கருத்தையும் சொல்லிடணும் அப்படின்னு அதை பெருமுயற்சி எடுத்து அதை முழுவதும் வெற்றி அடைந்திருக்கார் திரு பாபு. அதற்காக அவருக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். அடுத்தது ஒரு யானையை பிடிக்கிறதுக்கு ஒரு யானையை பயன்படுத்துவாங்க அப்படின்ற போல இளைஞர் கூட்டத்தை பிடிக்கிறதுக்கு இளைஞரை வச்சு தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு அருமையான கருத்து நம்மளுடைய நவில்தொன் நூல் நயம் அடுத்த தளத்துக்கு எடுத்து சென்றிருக்கிறது.
இந்த இளைஞர்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த திருக்குறள்ல ரொம்ப அவங்களுடைய இளைய பருவத்திலேயே உள்வாங்கி அதனுடைய பெரியோரை துணை கோடல் அந்த அதிகாரத்தைப்படி பெரியோர்களை அவங்கள கைப்பற்றி கொண்டு தங்கள் வாழ்வில் ரொம்ப சிறப்பாக வர்றதுக்கான ஒரு 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 வித்து அவங்க மனதில் வரணும் அப்படின்றத என்னுடைய கருத்துங்க. அதாவது இது ஒரு ரொம்ப இளைய வயதிலேயே திருக்குறளினுடைய முக்கியமான இதெல்லாம் தெரிஞ்சிடுச்சுன்னா, ஒரு திரு சி.இரா சொல்றது போல இது ஒரு ஒரு மேனுவல் ஃபார் லைஃப் இந்த சொல்லுவாங்க இல்லையா, அது நம்ம மனதில் ஆழமாக பதிஞ்சிடும். இளைஞர்கள் வந்துட்டாங்கன்னா அவங்க தான் நம்மளுடைய மருத்துவர் சுப திருப்பதி ஐயா இருக்கிறது போல, மருத்துவர் ரமேஷ் இருக்கிறது போல, பொறியாளர் கதிரவன் போல, பொறியாளர் சக்கரபாணி ஐயா போல, ஒரு வங்கியாளர் செல்வராஜ் போல, அப்புறம் ஒரு குடிமை பணியாளர் பொன்னியின் செல்வன் அவர்களை போல, இது போல ஒரு உயர்ந்த சமுதாயத்தில் அந்தந்த இடத்துல சிறப்பாக வர்றதுக்கான அந்த இளைஞர் கூட்டம் வரணும். அவங்க திருக்குறளை உள்வாங்கிட்டு வருவாங்க. பேச்சாளர் ஆகிறது முக்கியமே கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். பேச்சாளர் என்னுடைய சொந்த கருத்து அது. பேச்சாளர் ஆகாம அதை வாழ் ப்ராக்டிக்கலா நடைமுறையில் கொண்டு போக போறாங்களா, அந்த கருத்து வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஒரு ஒரு இந்த சமுதாயம் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு ஆழமான அடிப்படை தான் இந்த நபில்தும் நூல் நயத்துக்கு இருக்கு. இதுல பங்கு கொண்டு அத்தனை இந்த குழந்தைவேல் ராமசாமி ஐயா கூட சொன்னாங்க, இதனுடைய பழைய பதிவுகள்லாம் இங்கே நிறைய இருக்கு, அதில் படித்து பாருங்க அப்படி சொன்னாங்க. இதுல பேசின அத்தனை பேரும் திருக்குறள் பேசுவதற்காகவே வரவே இல்லை, அவங்களோட வாழ்வுன மூச்சாவே அதை வச்சிருந்துருக்காங்க. இப்போ இன்னொரு தடவை திருப்பியா அதை சொல்றேன், திரு சுப திருப்பதி ஐயா அவருடைய மருத்துவ பணியின் நடுப்பறையும் நம்ம இதை இப்படிலாம் செஞ்சுட்டு போயிருக்காரு. உலகின் எந்த மூலையில இருந்தாலும் சொல்லிட்டு அந்த கருத்து, அதாவது அவங்களோட மூச்சாவே இருந்திருக்கு அந்த திருக்குறள். அப்படி அப்படி இருக்கிற இளைஞர்கள் வேணும். அந்த இளைஞர்கள் பாபுகள் தான் வரணும் நிறைய. அவங்களாம் அவங்க வந்தாங்கன்னா இது அல்லவை தேய அறம் பெருகும்ன்றது போல இந்த தகை அணங்குறத்துல கூட ஒரு இது சொன்னாங்க, நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் டைவர்ட் ஆகாம நம்மளுடைய செயல்திறன், அந்த பாயிண்ட் அவர் சொன்னார், பாபு சொன்னார், செயல்திறன் இருக்கணும்னா இதெல்லாம் காலத்தோட செய்யணும், இந்த நண்பர்கள் தேவையில்லை எல்லாமே சொன்னாங்க. பட் பெரியோர் தேவையில்லைன்னு சொல்லவே இல்லை அந்த இதில். அதில் நம்ம ரொம்ப ஊன்றி கவனிச்சா தெரியும். அதில் டைவர்ஷன்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கணும்னு சொன்னாங்க. ஆக இந்த சமுதாயம் தானே, சமுதாயத்தினுடைய பல்வேறு பகுதிகள்லாம் இவங்க இருந்தாங்கன்னா சமுதாயம் ரொம்ப நல்லா வரும். அந்த திருக்குறளுடைய முக்கியமான ஒரு குறிக்கோள் நிச்சயம் நிறைவேறும்னு நான் நம்புறேன். திரு பாபு அவர்கள் பேசுவதற்காக இல்லாம தன்னுடைய நண்பர்களை அழைச்சிட்டு அவங்களையும் அவங்கள அவங்களோட வாழ்க்கையில எந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்க ஒரு குடிமை பணியாளர் ஆகலாம், வங்கி அதிகாரி ஆகலாம், கல்வியாளர்கள் ஆகலாம், சமூக பணியில் ஈடுபடலாம், அல்லது சுய தொழில் செய்யலாம், எது வேணா செய்யலாம். அதுல அந்த அறத்தை சார்ந்து செய்யும்போது அந்த சமுதாயம் திருவள்ளுவர் எதிர்பார்த்த சமுதாயம் வரும். சீரா உட்பட்ட அனைத்து இந்த நபில்தும் நூல் நயம் இந்த குழுவினருடைய அடிமனத்தில் இருக்கின்ற ஆசை நிறைவேறும் நான் நம்புறேன். திரு பாபு அவர்களுக்கு நன்றி, வாழ்த்துகள். பாபு போல ஒரு 100 பாபுகள் வரணும், அத்தனை பேரும் சிறப்பாக செய்யணும், வாழ்க்கையில ரொம்ப சிறந்து விளங்கணும்னு என் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி பாலு ஐயா, மிக்க நன்றி. சிறப்பாக வாழ்த்தினீர்கள். பாபு அவர்களுக்கு ஆலோசனை சொன்னீர்கள். உங்க பக்கத்திலே உங்களை அறிமுகப்படுத்துவதற்காக முயற்சித்த ஐயா சிஆர் அவர்களுடைய பாமரருக்கும் பரிமேலழகர் ஒரு பெரிய கையேடு இருக்கு, அதை நீங்க படிக்கலாம். உங்களுடைய வலைத்தமிழ்ல இந்த இது அநேகமா அடுத்த வாரம் பதிவாயிடும், அநேகமா அடுத்த இன்னொரு 4-5 நாட்கள்ல உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். 500 பேருக்காவது நீங்க பகிர்ந்து கொள்ளலாம் உங்களுடைய பேச்சுக்களை. அதன் மூலம் இன்னும் பல இளைஞர்களை இந்த அமைப்புக்குள்ளே கொண்டு வரலாம், பேச்சு கேட்பதற்கும் பேசுவதற்கும் உள்ளே கொண்டு வரலாம், வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஐயா சிஆர் அவர்களுடைய மருத்துவரை பார்த்து விட்டு வந்தார். அவரால் எப்படி எந்த அளவுக்கு பேச முடியுமா இயலுமா என்று தெரியவில்லை, இயலுமாயின் பேசணும். ரொம்ப மகிழ்ச்சிங்க. உண்மையில பாபுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். உண்மையில அந்த அவருடைய அந்த பிளஸ் பாயிண்ட் சொல்லணும்னா அதனுடைய குணம் நாடுதல் அப்படின்னா
முழுக்க முழுக்க வந்து தங்குதடையெல்லாம் பேசினார். ரொம்ப கான்பிடண்டா பேசினார். ரொம்ப அவருடைய மனதுல அந்த எந்த விதமான தயக்கமும் கிடையாது. நான் அதை விட முன்ன கூட இன்னைக்கு காலைல கூட கூப்பிட்டு பேசினேன். அப்பதான் கதிரவன் ஐயா அழைச்சி பேசினாங்கன்னா பேசியிருந்தாரு. ரொம்ப சரளமா இயல்பா பேசுறீங்க. உங்களுடைய ஒலிப்பும் வந்து சரியா இருந்தது. அந்த லகர ஒலிப்பு வந்து சரியா இருந்தது. அது மாதிரி இந்த கருத்துக்களை சொல்ல வரும்போது நிரல் கூட சொன்னீங்க. அதை 8 இடத்துல சொல்லிருக்காங்க, யானையை வச்சு சொல்றாங்க. அது முன்னாலே ஒரு இது கொடுத்துட்டீங்க நீங்க, நல்லா இருந்தது. இன்னும் இதை இன்னும் மேம்படுத்துறதுக்கு நீங்களே யோசிக்கணும், உங்களுக்கு வரும். அது மாதிரி குழந்தைவேல் ராமசாமி ஐயா சொன்ன அந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பேசும்போது, குறிப்பா குரல் பேசும்போது இந்த 7 சீட் அதை சரியா சொல்லிடணும். அது எனக்கெல்லாம் பலமுறை தப்பு பண்ணிருக்கேன். நான் என்ன பண்ணுவேன்னு புத்தகத்தை எடுத்து வச்சுக்கோங்க. தெரிஞ்ச குரலா இருந்தா கூட நான் பொது வெளியில போகும்போது நம்ம புத்தகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு பக்கத்துல வச்சுக்கிட்டு அந்த பார்த்தே சொல்லுவேன், ஒன்றும் தப்பு கிடையாது அப்படிதான் நான் சொல்றது உண்டு. அதனால அந்த 2 விஷயம் தான் அது. மற்றபடி ரொம்ப சிறப்பா இருந்தது. நாங்க எல்லோருடைய கனவு என்னன்னா, இந்த குரல் வந்து நமக்கு வந்து தமிழகத்துல வந்து இது நமக்கு ஒரு ஆபரேட்டிங் மேனுவல் அடிக்கடி சொல்ற மாதிரி அதுவா மாறணும். இங்க இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தாமரை அம்மாவை தவிர யாருமே பேராசிரியர்கள் கிடையாது. மருத்துவர் சுப திருப்பதி வந்து அவர் மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர். அவர் ரிட்டையர் ஆயிட்டுலாம் வந்து உட்காந்துட கிடையாது. நாங்க எங்கள பல பேர் வந்து ரிட்டையர் ஆயிட்டு உட்காந்துருக்கோம். இந்த இளைஞர்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, ரொம்ப ஆக்டிவ் லைஃப்ல இருக்கவங்க இங்க பல பேர் இருக்காங்க. அதுக்கு வந்து தம்பி திருப்பதி வந்து பெரிய சிறந்த எடுத்துக்காட்டு. ஒரு சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணர். அதே சமயத்துல இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்க தவற மாட்டார். முடிஞ்ச வரைக்கும் 100க்கு 90 விழுக்காடு மேல வந்துருவார் அவர். எந்த இடத்துல இருந்தாலும் அல்லது அந்த வேலையை முடிச்சுட்டு இங்க வந்துடுவார் அவர், அல்லது இதை முடிச்சுட்டு அங்க போவார் அவர். அது மாதிரிதான் வச்சுக்கிறாரு. அது உண்மையில ஒரு சிறந்த முன்னுதாரணம். அவர் வயது வந்து 50க்குள்ளதான் ஆகுது. அதாவது ஒரு இளைஞர் ஏதோ பொழுதுபோல இந்த உட்கார்ந்து திருக்குறளை பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு இளைய சமுதாயம் நினைக்க கூடாது. இந்த எல்லோருமே வந்து இது எப்படியாவது இவ்வளவு பெரிய சரக்கு நம்ம கையில இருக்கே, இதை வந்து நம்ம வந்து நம்ம மாணவர்கள் பிடிச்சுக்கணுமே, சின்ன வயசுல பிடிச்சுக்கிட்டுமே, பிடிச்சுக்கிட்டா உயரம் தொடலாமே. எனக்கு என்னென்ன குறிப்பா தமிழ் மாணவர்கள் பார்த்தோம்னா அவங்களுக்குள்ள வந்து அந்த மனத்தின்மையே கிடையாது. அவங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை தான் இருக்குது. அவங்க அதிகபட்சம் என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்படியாவது ஒரு கல்லூரியில பேராசிரியர் ஆகிடணும், ஒரு கான்ட்ராக்ட்ல வந்து 15,000 சம்பளம், 25,000 சம்பளம், ஒரு எம்பில் பண்ணணும், டெட்டு பண்ணணும், நெட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த இதை சுத்தியே தான் சுத்தி வராங்களே ஒழிய இந்த உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளன்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்க காண முயது எம்பினில் யானை பிழைத்தவையில் அந்த குரலுக்கு ஏன் பிஏ தமிழ் எம்ஏ தமிழ் படிச்சுட்டு ஐஏஎஸ்ஆ அந்த காலத்திலேயே வரும்போது ஏன் நம்ம இவ்வளவு முயற்சியை வச்சுட்டு ஏன் நம்ம வரக்கூடாது? அந்த மாதிரி உயர்ந்த இந்த சிறியனை சிந்தியாதான்னு சொல்லுவாங்க இல்லையா வாலிய, அது மாதிரி நீங்க சிறியதை சிந்திக்காம உயர்ந்த விஷயங்களை கல்லூரி மாணவர்கள் சிந்திக்கணும். நம்ம மாணவர்கள், தமிழக மாணவர்கள் குறிப்பா எல்லா துறையிலும் வெற்றி நடை போடணும். அதுக்கு வள்ளுவத்தை சின்ன வயசுலயே உள்ள போயிட்டு வச்சீங்கன்னா வாரியார் சுவாமிகள் சொல்ற மாதிரி அந்த மருந்து இந்த நபில்துரும் நூலயம் ப்ரோக்ராம் வந்து சும்மா ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்திட்டு போறது, ஒரு புத்தகத்தை படிக்கிறது, சிறந்த பேச்சாளர் வருது, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அது கரெக்டா பாலு சொன்னார் காமிச்சாதுல. முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா வள்ளுவர் சொல்றாரு, இந்த பெரியாரை துணை கூடல் சொல்லிட்டு, தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலைங்கிறார். வள்ளுவரை விட போய் சொல்லுவார் அவரு. தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை, அறிவுற்றுள் எல்லாம் அரிதை பெரியாரை பேரி தமரா குழல். இந்த 2 குரலும் பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான குரல். இது மட்டும் இங்க சொல்ல மாட்டாரு, அடுத்த சாப்டர்ல போய் சொல்லுவாரு, சிற்றனம் சேராமையில போய் சொல்லுவாரு, மனநலம் நன்கு உடையதாகினும் பாபு நல்ல பையன், நல்ல இளைஞர், நல்லா சிறப்பா செயல்படுறாரு, எல்லாம் இருக்கு, நல்லபடியா இருக்காரு, இது 10ஆவதுங்கிறாரு. உடையதாயினும் சான்றோர்க்கே வந்து இன நலம் ஏமாப்படைத்து விட்டார். இப்ப சொந்தமான ஆளுங்களுக்கெல்லாம் இன நலம் ரொம்ப 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 முக்கியம். இங்க இருக்காங்க பாத்தீங்களா, இங்க இருக்கக்கூடிய கூட்டம் பாத்தீங்களா, எது எப்படி வாய்ப்பு நம்மளுக்கு கதவு தட்டி வரும்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று, திருக்குறளை கையில எடுத்துக்கிட்டு நான் அற வழியில போறேன், என்ன உயரத்துல போய் நான் வந்து திருக்குறளை உயர்த்தி பிடிக்கிறேன் அப்படிங்கிறது கிடையாது. திருவள்ளுவர் நம்மளை உயர்த்தி பிடிப்பார். திருக்குறள் நம்ம உயர்த்தி பிடிக்கணும்னு ஒருபோதும் நாம் நினைக்க கூடாது. திருக்குறள் நம்ம உள்ள போட்டு எனக்கு உயர்றதுக்கு வழிகாமிங்கன்னு அவர் காலை பிடிச்சிக்கணும், வள்ளுவரை பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டோம்னா அவர் கொண்டு போய் நம்ம உச்சத்துல வச்சு அழகு பார்ப்பார். இது வந்து உண்மை. அதனால பாபு, விக்னேஷ் இவங்க இன்னைக்கு இணைஞ்சிருக்காங்க.
ஸ்ரீதர், அப்புறம் நம்ம இவங்க சுபாஷினி, இவங்க எல்லாமே இணைஞ்சிருக்காங்க. ரொம்ப சிறந்தவர்கள், அவங்க உங்க துறையில சிறந்தவர்கள். நீங்க ஒரு 10 பேர் 20 பேர் எப்படியாவது படையை திரட்டிட்டு வந்து இதுல ஒரு 100 பேர், இந்த நிகழ்ச்சி 100ன்னு வரும்போது குறைஞ்சது ஒரு 100 பேர் வந்து லைவா கேட்குது. நிறைய கேட்கறாங்க, ஃபேஸ்புக்ல கேட்கறாங்க. இதுல எல்லாம் கேட்கறது என்ன, கூட்டம் அதிகமா வந்ததுன்னா இதுக்கு வந்து இத்தனை பேர் வந்து இவ்வளவு ரூபா பணம் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இது வந்து எப்படியாவது நம்ம மாணவர்கள் வந்து உள்ள கொண்டு போய் உட்கார வச்சிடணும், வள்ளுவத்தை உள்ள காய்ச்சிருங்க தான் இதோடைய நிகழ்ச்சியோடைய நோக்கம். நீங்க ரொம்ப சிறப்பா பேசுனீங்க. உண்மையில தாமரைச்செல்வி அம்மாவுக்கு தனிப்பட்ட முறையில நன்றியை நான் சொல்லிக்கிறேன். உங்களை சொன்ன உடனே பாபுன்னு கிட்டத்தட்ட ஒரு மாசம் முன்னாலே நம்ம 2 பேரும் பேசிட்டோம். நீங்க உடனே வந்துட்டீங்க. நீங்க ரொம்ப சிறப்பா இருந்தது, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்ங்க. நன்றி நன்றி ஐயா, நன்றி சிஆர் ஐயா, மிக்க நன்றி. 100 இளைஞர்களை தாருங்கள், இந்தியாவை மாற்றி காட்டுகிறேன் அப்படின்னாரு விவேகானந்தர். அது நினைவுக்கு வருது. நீங்க சொல்றது சொல்லும்போது எனக்கு அது நினைவுக்கு வந்தது. நம்மிடத்துல ஒரு 100 இளைஞர்கள் இருந்தார் என்றால் தமிழ் சமுதாயத்தையே நம்மால் மாற்ற முடியும், அல்லது தமிழ் சமுதாயம் தானாக மாறிவிடும், இளைஞர்களால் மாற்றப்படும். எனக்கு வழியெல்லாம் போயிடுச்சு. அந்த கைவேல் கலிரோடு போக்கி ஒருவன் மெய்வேல் பரியாடகம் அப்படின்னு சொல்லுவாப்ல. அது மெய்வேல் பறித்து நகும் என்னைய லாங்குவேஜ்ல. அந்த வழியே அவனுக்கு தெரியாதுங்க. எனக்கு வழியெல்லாம் மறந்து போச்சு. மறுபடியும் தான் வலிக்குமோன்னு தெரியல. மகிழ்ச்சிங்க. மிக்க மகிழ்ச்சியா, மிக்க மகிழ்ச்சி. பொன்னியின் செல்வன் இருக்கீங்களா? நிகழ்ச்சி இயக்குனர் இருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை நிறைவா சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஐயா செல்வராஜ் அவர்கள் நன்றி உரைக்கு வரலாம். ஐயா நன்றி கதிரவன் ஐயா. நிகழ்வு நவீனத்தோடு நூல்நயம் அமைப்பின் நிகழ்வு 73 இது. இதில் திருக்குறளின் செயல்திறன் பற்றி முத்தமிழ் காவலர் கியாபே விஸ்வநாதம் அவர்களுடைய நூலை நயவுரை செய்த திரு இரா பாபு புதுவை பல்கலைக்கழகம் அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதில் கலந்து கொண்ட அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதில் கலந்து கொண்டு பல அறிஞர்கள் இந்த நயவுரையை பற்றிய தங்களது விளக்கங்களையும் தங்களது அறிவுரைகளையும் தங்களது கருத்துக்களையும் சொல்லினார்கள். அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதில் பேராசிரியர் திருமதி தாமரைச்செல்வி அவர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் பல நல்ல மாணவர்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்தியதால் அவர்களுக்கு எனது பேராண்ட பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம், மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது போன்ற மாணவர்களை இதில் கட்டமைப்பில் கொண்டு வந்தால் அவர்களுடைய வாழ்க்கை முறையே மாறிவிடும். அவர்கள் திருக்குறளை தங்களுடன் இணைத்துக் கொள்வார்கள். அவர்களுக்கு அதை பற்றி தெரியாமல் இருந்தது. அவர்களை இதில் பேசுவதாலோ அல்லது இங்கு கேட்பதனாலோ அவர்களுடைய வாழ்க்கை முறையே மாறி நல்ல ஒரு தளத்துக்கு, நாங்களெல்லாம் இதில் வயதானவர்கள் பலர் இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கெல்லாம் இது மிகவும் லேட்டாக தெரிந்தது. முன்னரே தெரிந்திருந்தால் இன்னும் பல விஷயங்கள் எங்களுக்கு தெரிந்து வாழ்க்கை முறையே மாறி இருக்கும். அதுபோல பாபு நன்றாக இந்த நயவுரை ஆற்றியீர்கள். மிக அருமையா இருந்தது மிஸ்டர் பாபு அவர்களே. நீங்கள் இந்த தளத்திலே பல நல்ல உள்ளங்களையும் பல நல்ல நண்பர்களையும் இந்த தளத்திலே நீங்கள் அறிமுகப்படுத்தி அவர்கள் பேச வேண்டும் என்று இல்லை, அவர்கள் காதால் கேட்டால் போதும். இது இந்த நயவுரையை கேட்டாலே அவர்களுடைய வாழ்க்கை முறை நல்ல விதமாக அமையும் என்பது என்னுடைய கருத்து. அடுத்து இதில் பேசிய திரு அழகுராஜன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திரு டாக்டர் திருப்பதி ஐயா அவர்கள், ஐயா எங்களுக்கு நீங்கள் ஒரு பெரிய சொத்து. அதாவது இப்ப நாங்கள் மருத்துவமும் பயின்று கொள்கிறோம். அதாவது 12 நரம்புகள் கண்ணில் இருக்கிறது, அது 5வது நரம்பு மிகவும் முக்கியமானது என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்தினீர்கள். அதாவது இந்த 5வது நரம்பு அனிச்சை செயலை அதை ஆக்கப்பூர்வமாக மாற்றுது. அதாவது திரும்ப திரும்ப அனிச்சை செயலாக இல்லாமல் அந்த கண் துடிப்பை அந்த கண்ணஞ்சா என்ற ஒரு வரி அதாவது ஒரு சொற்றொடருக்கு அருமையான விளக்கம் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எங்களது பேரானந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து இதில் கலந்து கொண்டு பேசிய திரு குழந்தைவேல் ராமசாமி அவர்கள், இது அவர்கள் கொடுத்த அறிவுரை மிக அருமையா இருந்தது. பாபு அவர்கள் இதை தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இத்தனை பேரறிஞர்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு இருக்கிறது. இவ்வளவு பேருடைய பேராதம் ஒரே இடத்திலே உங்களுக்கு கிடைக்காது. இந்த நவீனத்துடன் நூல்நயம் அமைப்பின் மூலம் உங்களுக்கு இத்தனை ஆசீர்வாதம் இத்தனை ஆசைகளும் இந்த பேரறிஞர் மூலம் கிடைக்கிறது. இவர்கள் மூலம் உங்களுடைய அறிவுரையும் கிடைக்கிறது. இது மிகவும் பெறத்தக்க பேறு பெற்றவர்கள் நீங்கள் என்பது என்னுடைய கருத்து. அடுத்து இதில் கலந்து கொண்ட இளைஞர் போன வாரம் பேசிய திரு மாணிக்கம் விக்னேஸ்வரன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திருமதி சாந்தா
குமாரி திரு முத்துசாமி ஐயா அவர்கள், திரு சக்கரபாணி ஐயா அவர்கள், திரு தனபாக்கியம் அவர்கள், திரு பாலு ஐயா அவர்கள், இவருடைய கருத்துரைகள் மிகவும் அருமையாக இருந்தது. திரு பாலு அவர்கள் மிகவும் அருமையாக பேசினார்கள். அதாவது இதை ஒரு பேச்சு தளமாக நீங்க எடுத்துக்கொண்டால் வாழ்க்கை முறையாக மாற்ற வேண்டும் என்பதே அவருடைய கருத்தாக இருந்தது. இதுதான் வள்ளுவர் நினைத்தது, வள்ளுவர் செயல்படுத்த நினைத்தது. வள்ளுவர் இதை மனப்பாடம் செய்து இத்தனை குறள் நான் படித்து விட்டேன் என்ற ஒரு பெருமைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இது தன்னுடைய வாழ்க்கை முறையே மாறிவிடும். உங்களுக்கு ஒரு குறளை நீங்க எடுத்துக்கொண்டு அந்த ஒரு குறள் மூலம் வாழ்ந்தாலே போதும். அவ்வளவு குறளை நீங்க படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. தக்கார் தகவலர் என்பது அவர் ஒரு எச்சத்தால் காணப்படும் என்பார். தக்கார் நடுநிலைமை அவங்க அப்பா இருக்கிறாரா என்பதை அவன் பிள்ளைய பார்த்து தெரிஞ்சுக்கப்பா அப்படின்னு. அவன் பிள்ளை எந்த அளவுக்கு வாழ்க்கையில உயர்ந்திருக்கிறான்னு பார்த்து அவங்க அப்பா அம்மாவை இட போடுறார். தக்கார் தகவலர் என்பது அவர் எச்சத்தால் காணப்படும். அதாவது அதனால நீங்க இந்த தளத்துக்கு வந்தது மிகவும் உங்களுக்கு அருமையான பெற்ற பேர் என்றுதான் நான் சொல்லுவேன். நீங்கள் இது போல பல இளைஞர்களை இதன் மூலம் நீங்கள் அறிமுகப்படுத்த நாங்கள் விரும்புகிறோம். அடுத்து இதில் கடைசியாக எங்களுடைய இயக்குனர், எங்களை வழிநடத்துபவர் திரு CR ஐயா அவர்களின் வாழ்த்துரை, அருளுரை, அவர்களுடைய அறிவுரை எல்லாமே உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நயவரையில் வரவேற்புரை நல்கிய திரு சக்கரபாணி ஐயா அவர்களுக்கும், திரு பொன்னியின் செல்வன் ஐயா அவர்களுக்கும், ஒருங்கிணைப்பாளர் கதிரவன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு சக்கரபாணியின் அவர்களுடைய கவிதை நயம் மிக அருமையாக இருந்தது. உண்மையிலே ஒரு பெரும் கவிஞர் இந்த உள்ளேயே இருக்கிறார், நமக்கு தெரியாமலே. அவருடைய கவிதையை நாங்கள் ரசிக்க மிகவும் காத்திருக்கிறோம். அடுத்த முறையிலிருந்து அட்லீஸ்ட் ஒரு 5 வரி 6 வரியாவது நீங்கள் உங்கள் கவிதையை வாசிக்க வேண்டும் என்று நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் வாழ்த்துறையிலே, அதாவது நீங்கள் வரவேற்புறையிலே அந்த கவிதையை நீங்கள் வாசிக்க வேண்டும். எங்களது பேரார்வத்தை இதன் மூலம் வெளிப்படுத்துகிறோம். அடுத்து கற்க கசன அமைப்பு, வள்ளுவர் குரல் குடும்பம், வளர்த்தமிழ் ஆகிய 3 அமைப்பினருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வினை மிகவும் அழகாகவும் அருமையாகவும் பதிவு செய்யும் திரு சுரேஷ் அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இது கலந்து கொண்ட அனைத்து ஆண்டோர் பெருமக்களுக்கும் மாணவர் செல்வங்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வை முடிவுக்கு கொண்டு வருகிறேன். நன்றி, வணக்கம்.